அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய மைண்ட் யுவர் மைண்ட் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சி 987 பூல்டு பை ரேண்டம்னஸ். இந்த புக்கை பத்தி தான் வினதிதா சார் பேச போறாரு. கேட்டுட்டு இருந்தாரு. சரி அப்படின்னு சொன்னேன் நான். டினையல் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது, சைக்காலஜில சொல்லுவாங்க. அதை பத்தி தான் இதுக்கு இன்னும் பேச போறேன். சில நேரங்கள்ல நம்ம நிறைய பிளான் பண்ணுவோம். நிறைய பிளான் பண்ணும் வாழ்க்கையில நிறைய பிளான் பண்ணும் போது என்ன ஆகும்னா, அந்த பிளான் படி எல்லாமே நடக்குமானா திடீர்னு ஏதோ ஒரு சூழ்நிலை டக்குன்னு மாத்திடும். வாழ்க்கை நல்லா தான் ஓடின்னு இருக்கும்போது இப்போ 2003 சுனாமியை எதிர்பார்த்துமா? யாருன்னா எதிர்பார்க்கல. பல நேரங்கள்ல நம்ம திட்டம் பிசினஸ்ல கூட நல்ல ஒரு பிளான் பண்ணி இது போடுவாங்க. அங்க பார்த்தோம்னா அன்போர்சீன் எக்ஸ்பெண்டிச்சர்னு போட்டிருப்பாங்க. ஒரு பட்ஜெட்ல எல்லாம் போடுவாங்க. அன்போர்சீன், எதிர்பார்க்க முடியாத சில விஷயங்கள் நடக்கும் அப்படின்றதுக்காக, தேவைப்படுறதுக்காக போடுவோம். சில நேரங்கள்ல ஓவர் கான்பிடென்டா இருப்போம். டக்குன்னு ஏதோ ஒண்ணு நம்மளோட அந்த கான்பிடென்ட்டை உடைச்சிடும். பல நேரங்கள்ல அப்படி ஏதோ போது வாழ்க்கை அப்படின்னு போகுது, சரி இப்படியே போட்டோம் அப்படின்னு நிம்மதியா இருக்கும். திடீர்னு பார்த்தா ஒரு லக்கு அடிச்சு டக்குன்னு எங்கேயோ போய் தூக்கிட்டு போய் நம்மள ராஜா ஆக்கிடும், பெரிய கிங் ஆக்கிடும். எதிர்பார்க்காதவங்க எல்லாம் வருவாங்க, நம்மள சந்திப்பாங்க. சோ வாழ்க்கை பல நேரங்கள்ல நம்மள ஃபூல் ஆக்கிட்டு போயிடுது. இதுதான் ஒரு ஆத்தர் சொல்லியிருக்காரு. நாசிம் நிக்கோலஸ் டாப் அப்படின்றவர் தான் எழுதியிருக்காரு இந்த புக்கை. இந்த புக்கை பத்தி தான் சார் பேச போறாரு. அது மட்டும் இல்லாத அதையும் அதனுடைய கருத்துக்களையும் தமிழ் சார்ந்த விஷயங்கள் செய்திகளையும் சேர்த்து சொல்றதா சொல்லியிருக்காரு. பார்ப்போம் என்ன சொல்றாரு அப்படின்னு. மகிழ்ச்சி, நீங்க ஆரம்பிக்கலாம் சார். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழன்று சங்கே முழங்கு அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டு விட்டால் இன்ப நிலை தானே வெந்த இதும் பெறாது. நமது மைண்ட் யுவர் மைண்ட் தளர்த்து ஒரு 7 மணி ஆனா ஒரு புகலிடமாகவும் ஒரு அறிவு திருக்கோயிலாகவும் இதை நடத்தி செல்கிற இனிய நண்பர் திருமிகு ஸ்டீஃபன் ராஜ், திருமிகு மாலதி இணையரையும் இங்கே இணைந்துள்ள இணைய உறவாக அறிமுகமாகி ஒரு இனிய உறவாக இனிய நட்பாக தொடர்கிற மிகச்சிறந்த ஆளுமைகளையும் மற்றும் இணைந்திருக்கிற நண்பர்களையும் வணங்கி இதை தொடங்குற இந்த நூலே என்னை அந்த பேரே சிலது கவருது. அந்த மாதிரி கவர்ந்த நூல். ஒரு இடத்துல ஒருத்தர் 4 நூலை பத்தி அதை ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாரு, வித்தியாசமான நூல்கள். அதுல இந்த நூல் எனக்கு ஒரு வார்த்தை மிக கவர்ந்தது. அந்த வார்த்தை என்னன்னா அந்த ரேண்டம்னஸ். இந்த ரேண்டம்னஸ், ரேண்டம் அப்படிங்கிற வார்த்தை எனக்கு எப்படி ஃபூல்டு பை ரேண்டம்னஸ், சீரற்ற தன்மை, இந்த மாதிரி அந்த அந்த வார்த்தை என்னை மிக கவர்ந்த வார்த்தை. எப்ப கவர்ந்தது? நான் ஒரு இன்சூரன்ஸ் மாணவன், உங்களுக்கு தெரியும். இன்சூரன்ஸ்ல ஹையஸ்ட் குவாலிபிகேஷன் இப்ப இந்தியாவில் இன்சூரன்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா அதனுடைய ஃபெலோஷிப், ஃபெலோ FII, அந்த பட்ட நான் டிப்ளமா கிட்டத்தட்ட 80களிலே நான் வாங்கினேன். நான் முதல்ல அதுக்கு தொடங்குற போது லைசன்ஷியேட்டுங்கிற பாடம், இன்சூரன்ஸ் பாடம். அதுல இந்த ரேண்டம்னஸ் ஃபர்ஸ்ட், இந்த ரேண்டம்னஸ்ங்கிற வார்த்தை எனக்கு வந்தது. எனக்கு அப்போல இருந்தே இந்த வார்த்தை மேல ஒரு காதல். அதை பார்த்தா அதுக்கு பல பொருட்கள் சொல்றாங்க. அதாவது நிச்சயமற்ற தன்மை, ஒரு வாய்ப்பு, சீரற்ற தன்மை, தொடர்பின்றி எடுக்கப்பட்டது, அப்படிலாம் சொல்றாங்க. அப்ப இதுல ப்ராபபிலிட்டி, இந்த இந்த புத்தகத்துல 3 பகுதிகள் இதுல பேசப்படுகிறது. ஒன்று வாழ்வியல், 2வது பொருளாதாரம், 3வது தத்துவம். இது 3லயும் இதை சேர்த்து பார்க்கலாம். இந்த அன்சர்டனிட்டி, சர்டனிட்டி,
நிகழ்தகவுன்னு சொல்றோம், ப்ராபபிலிட்டி, இதுகளை எல்லாம் சேர்த்து பார்க்கலாம். அங்க இந்த ரேண்டம்னஸ் முதல்ல என்ன சொன்னாங்க, ரேண்டம் ஹேப்பனிங் இன்சூரன்ஸ் அப்ளைஸ் டு ரேண்டம் ஹேப்பனிங் அப்படிங்கிறது பாடம், முதல் பாடம். அது என்ன ரேண்டம் ஹேப்பனிங்? நிச்சயமாக நடக்கக்கூடியதாக இருந்தால் அதற்கு இன்சூரன்ஸ் பொருந்தாது, காப்பீடு பொருந்தாது அப்படின்னு. இப்போ 1வது அடிபடும், 5வது அடிபடும், ஒரு ப்ரொக்ரெசிவா 10வது அடிபடும், 15வது அடிபடும், இப்படி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்ப அது நிச்சயம். ஆனால் எந்த நம்பர் வேணுமானாலும் அடிபடலாம், அது ரேண்டம். அந்த மாதிரி அந்த ரேண்டம்னஸ் நான் அப்ப நினைச்சுக்கிறது, இப்ப டெத்து சட்டன் தானே, அதுக்கு என்ன லைஃப் இன்சூரன்ஸ்னு முதல்ல எனக்கு, நான் மாணவனாக இருந்த அந்த பகுதிகள் 21 வயதுல எனக்கு அதெல்லாம் வந்து, அப்ப டெத் சட்டன் பட் டேட் ஆஃப் டெத் இஸ் அன்சர்டன். அப்ப ரேண்டம் என்னங்க, டேட் ஆஃப் டெத் என்று வேணுமான்னு நிகழலாம் சின்ன பிள்ளையில இருந்து கடைசி வரைக்கும். அப்ப அந்த நிகழ்ச்சி அதுல ஏற்படுகிற பொருளாதார இழப்பை ஈடு செய்தல், அதுதான் இன்சூரன்ஸ் இண்டெமினிட்டி தத்துவம். அப்ப ஒரு சுவையான இதை சொல்றேன், இந்த இன்சூரபிள் இன்ட்ரெஸ்ட்னு சொல்றோம், காப்பீடு பற்று. யாரு எது மேல எவ்வளவுக்கு ஒரு காப்பீடு செய்யலாம், அல்லது எதனுடைய இழப்பால யாருக்கு எவ்வளவு நட்டம் ஏற்படும், நட்டத்தை ஈடு செய்தல் தான் காப்பீடு. இண்டெமினிட்டி, கான்ட்ராக்ட் ஆஃப் இண்டெமினிட்டி. அப்போ ஒரு எங்களுக்கு அந்த பரீட்சைக்கு நான் படிக்கிற போது எனக்கு சீதாராமன் அப்படி என்று இனிய நண்பர் இப்ப கனடால இருக்கார். நாங்க படிக்கிற போது எனக்கு சீனியர், அவரு முன்னாடி படிச்சவர். அவர்கிட்ட பல விஷயங்களை சொல்ற போது ஒரு ஆர்கியூமெண்ட், இந்த இன்சூரபிள் இன்ட்ரெஸ்ட், மற்ற அட்மோஸ்ட் குட் ஃபைத், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நான் பல செய்திகளை சொல்றேன் அவருக்கு. அவர் சொல்றாரு, என்ன பாரு நீ என்ன இப்படி எல்லாம் சொல்ற, இதெல்லாம் தப்பு, இந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம் தப்புங்கிறார் அவர். நான் சொல்றேன், இது ஒரு புத்தகத்துல நான் பார்த்தேன், இன்சூரன்ஸ் இன்ஸ்டிடியூட்டுடைய புக்ல இது இருக்கு அப்படின்னு அவரோட ஆர்கியூ பண்றேன். எங்க அந்த புக்கை எடுத்துட்டு வான்னு கேட்டார். அந்த புக்குக்கு அந்த பக்கத்துல தலைப்பு என்ன கொடுத்தாக்கா, பரீட்சையில பல பேரும் எழுதுனதுல இருந்து ஒரு பட்டியல் போட்டிருக்கான். இதுக்கு என்ன தலை, அவர் படிச்சுட்டு அவர் சிரிச்சாரு. என்னையானா, மேல ஆல் லெஸ் HOWLERன்னு ஒரு வார்த்தை போட்டிருக்கு. அது என்னன்னா அபத்தங்கள். இவங்க பரீட்சையில எழுதுன பல அபத்தம் எழுதுறோம்ல, அதையெல்லாம் இந்த மாதிரி கூட எழுதுறாங்க அப்படின்னு, அது அபத்தங்கள்னு அது அதனுடைய தலைப்பு. அப்பதான் புரிஞ்சிச்சு இந்த வார்த்தைகள். நம்ம என்னமோ பிரிண்ட் மீடியா சரி, ரொம்ப சரின்னு நினைக்கிறோம். மேலே இருக்கிற ஒரு சொல்லு இத்தனை ஸ்டேட்மெண்ட் அபத்தமான ஸ்டேட்மெண்ட், ஸ்டூபிட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு அது சொல்லுது. அது முட்டாள்தனமா எழுதியிருக்காங்கன்னு அது சொல்லுது. இந்த முட்டாள்தனம் எனக்கு இங்கேயும் இந்த புத்தகத்திலுள்ள வர்ற போதும், அபத்தங்கள், வாழ்வியல் அபத்தங்கள், எத்தனை காரணங்கள் சொல்றோம், எத்தனை விளக்கங்கள் சொல்றோம், ஒன்றுமே இல்லாததற்கு, அடிப்படை இல்லாததற்கு, உண்மை இல்லாததற்கு. இதுல ஒரு உதாரணம் சொல்றாரு. இந்த மேகங்களை பார்த்து, அந்த மேகங்கள்லாம் யானை மாதிரி இருக்கு, ஒரு இந்தியா மாதிரி இருக்கு, பூனை மாதிரி இருக்குன்னு பார்த்துட்டு அந்த யானை பூனையை வச்சு அதுக்கு மேல மேல கட்டிக்கிட்டு போறோமா வீட்டை. அதாவது எல்லாத்துக்கும் எதையெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாதோ அதையெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறோமா. இதுக்கெல்லாம் நிறைய உதாரணங்கள், நான் எண்ணி பார்த்த உதாரணங்களையும் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். இது நிலையாமையை கூட இது குறிக்குது. அப்படிங்கிறதுனால இந்த விதி கொள்கை, கர்மா கொள்கை, இதுகளை கூட இதோட சேர்த்து பேசலாம்ங்கிறது என்னுடைய எண்ணம், நமது அறிவார்ந்த நண்பர்களுக்கு முன்னாடி. இப்ப அந்த ரேண்டம் ஹேப்பனிங்க பத்தி வருவோம். அப்ப சீரற்ற தன்மை, அதாவது வாய்ப்பு, நிகழக்கூடிய வாய்ப்பு. இப்ப ப்ராபபிலிட்டி முதல்ல சொல்றோம். இந்த ப்ராபபிலிட்டிங்கிறது
இப்ப ஒரு இத சுண்டி போட்ட அவர் காசை அது நிகழ்வதற்கு வாய்ப்பு 50%. எது? ஒரு ஹெட்ஸ் ஒர்க், டெய்ல்ஸ் ஒர்க். அந்த அதுல என்ன சொல்லுது? 10 முறை சுண்டி போட்டா 8 முறை கூட ஹெட் வரும், ஒரு முறை கூட வராம போகும். அங்கே அந்த ப்ராபிலிட்டி சரியா வரல. ஆனா லட்சம் முறை தூக்கி போடுறோம்னு வச்சுக்கோங்க, அப்ப அந்த 50%ங்கிறது கரெக்டா வரும். இங்கே 2 லா சொல்றாங்க. ஒன்னு லா ஆஃப் லார்ஜ் நம்பர்ஸ் அண்ட் லா ஆஃப் ஆவரேஜ். லா ஆஃப் ஆவரேஜ் எப்ப கரெக்டா வரும்னா லா ஆஃப் லார்ஜ் நம்பர்ஸ் இருந்தா தான் வரும் அப்படிங்கிறது பாடம், ப்ராபபிலிட்டி தியரி. இன்சூரன்ஸ் இந்த ப்ராபபிலிட்டி தியரி மேலதான் இருக்கு. இந்த ப்ராபபிலிட்டியில மார்டாலிட்டின்னு நாங்க பேசுறோம். அது என்ன சொல்லுது? ஒரு 1000 பேர் எடுத்துக்கிட்டா அவர் 30 வயதுல இருந்து 31 வயது ஆகிறதுக்குள்ளார 3 பேர் இறப்பார்கள் ஒரு ஆண்டுல. இதை எப்படி சொல்றாங்க? இத முன்ன அனுபவத்தை வச்சு சொல்றாங்க. எவ்வளவு கால அனுபவம்? முன்னாடி ஓரியன்டல் டேபிள் இருந்தது, அதுக்கப்புறம் இப்ப எல்ஐசிலேயே 1956 இருந்தே மார்டாலிட்டி டேபிள் இப்ப எல்லாம் அவங்க மெயின்டைன் பண்றாங்க. இந்த அனுபவத்தை வச்சு சொல்றாங்க. இன்சூரன்ஸ்ங்கிறதே ஷேரிங்னு சொல்றோம். 1000 பேர்ல 3 பேர் இறப்பார்கள். ஒரு தனி மனித இழப்பை சமுதாயம் பகிர்ந்து கொள்கிறது. எந்த சமுதாயம்? நிறைய இன்சூரன்ஸ் பாடம் எடுக்கிறேன்னு நினைக்காதீங்க, இதை கொஞ்சம் சொல்லிட்டு போனா நல்லா இருக்கும் சார். எந்த சமுதாயம்? அதே இடருக்கு ஆளாகக்கூடியவர்கள் எல்லாம் சேர்ந்து, கப்பல் அப்படின்னா கப்பல் ஓனர்லாம் சேர்ந்து அந்த சமுதாயம் ஒருவனுடைய இழப்பை பகிர்ந்து கொள்கிறார். ஏன்னா எல்லா கப்பலுக்கும் அடிபடல. அதான் இங்க உள்ள முக்கியமான இந்த ரேண்டம்னஸ். இப்ப இந்த 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 பாயிண்ட் என்ன நான் சொல்றேன்னா, ஒருத்தர்கிட்ட 1,00,000 ரூபாய் நம்ம அவர் இறந்தா கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க. அப்போ எத்தனை பேர் தான் இறப்பாங்க? 1000த்துல 3 பேர் இறப்பாங்க. அப்போ 3,00,000 ரூபாய் நம்ம கொடுக்கணும், இழப்பீடு கொடுக்கணும். அத எத்தனை பேர் பங்கு போட்டுக்கிறான்? அதுக்கு கான்ட்ரிபியூட் பண்றான் 1000 பேரும் கான்ட்ரிபியூட் பண்றான். அப்ப ஒரு ஆளு 300 ரூபாய் போடுறாங்க. அப்புறம் அதுக்கு ஆகிற செலவுக்கு ஒரு 50 ரூபாய்னு வச்சுக்கிட்டா 350 ரூபாய் அதை மெயின்டைன் பண்றது, அக்கௌண்ட் பண்றது, யாருக்கு கொடுக்கணும் அதை பூரா பார்க்கிறது, எவரை தேர்ந்தெடுக்கணும். இந்த பணம் முன்னதாகவே பெற்றுக் கொள்கிறோம், பிரீமியம் பெய்டு இன் அட்வான்ஸ்ங்க. அப்ப இந்த 3,00,000 ரூபாய் முன்னாடி இருக்கு என்கிட்ட. 350 ரூபாய், 300 ரூபாய் அந்த இறப்புக்காகவும் 50 ரூபாய் செலவுக்காகவும். இதெல்லாம் சும்மா ஒரு உதாரணம். 3,00,000 முன்னாடி இருக்கிறதுனால அதை நான் சும்மா வச்சிருக்க மாட்டேன். அத எங்க விடுவேன்? வட்டிக்கு விடுவேன். இன்ட்ரெஸ்ட் வரும். இன்ட்ரெஸ்ட் ஏண்டுன்னு சொல்றோம். அந்த 3,00,000 ரூபாய்க்கு இன்ட்ரெஸ்ட் எனக்கு ஒரு 20 ரூபாய் வந்துச்சுன்னா இந்த 350ஓட கூட்டணுமா கழிக்கணுமா? 350ஓட கூட்டணுமா கழிக்கணுமா? கழிக்கணும். ஏன்னா அது எனக்கு வருமானம், கம்பெனிக்கு வருமானம். அப்ப ஒரு ஆளுக்கு 330 ரூபாய் வாங்குறோம். இதுல என்ன ஒரு அடிப்படைனா 1000த்துல 3 பேர் சாவாங்க. ஆனா எந்த 3 பேருன்னு தெரியாது. அதான் இங்க ரேண்டம்னஸ். எந்த 3 பேருன்னு தெரிஞ்சா இது சர்டனிட்டியை வச்சு சொல்லிட்டு வரேன், அப்புறம் அடுத்தது அன்சர்டனிட்டி போகும். அப்ப எந்த 3 பேருன்னு தெரிஞ்சா இந்த இவ்வளவு பெரிய இன்சூரன்ஸ் கம்பெனி தேவையில்லை. இந்த இன்சூரன்ஸ்ங்கிற தத்துவமே அது ரேண்டம். அந்த ரேண்டம்னஸ் உடைய அதனாலதான் என்ன மிக கவர்ந்த சொல் இந்த ரேண்டம்னஸ். இவர் இப்ப இந்த ரேண்டம்னஸ ஒரு நிலையாமைக்கு கொண்டு போறாரு. மனிதனுடைய இதுகளை புரிஞ்சுக்கணும்னு கொண்டு போறாரு. நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்டையும் பத்தி நிறைய பேசுறாங்க இந்த நூல்ல. என்ன இன்வெஸ்ட்மெண்ட்? நிறைய பேரு நான் ஷேர் மார்க்கெட்ல ஜெயிச்சுட்டேன் அப்படிங்கிறான்.
ஆனால் வெற்றி பெற்ற 1% தான் சொல்றான், 99% தோத்து போயிட்டான். அவன் சொல்ல வல்ல அன்சர்டனிட்டி இங்க இருக்குன்னு புரிஞ்சுக்குங்கிறது தான் இந்த கதை. இந்த இந்த நூலுடைய எஃபெக்டிவ்னஸ் என்ன சொல்ல வருதுன்னா, வாழ்விலேயே அந்த மாதிரி இருக்கு. நாங்க 5F சொல்றோம் இப்ப பிள்ளைகளுக்குலாம். நான் இப்ப சொல்லிட்டு கவனம் கொள்ள வேண்டிய 5F சொல்றேன். ஒன்று ஃபிட்னஸ். எவ்வளவோ நல்லா ஃபிட்டா இருக்கான், டக்குன்னு மாரடைப்புல இருந்தான். ஃபிட்னஸ். ரெண்டாவது ரெண்டாவது ஃபேமிலிஸ் வரும். அதாவது எல்லாம் நல்லா இருக்குன்னு நினைக்க வேண்டாம்னு சொல்றாரு இவர். அது ஃபூல் ஆக்கி விடுதுன்னு சொல்றாரு. நம்மளை தவறான முடிவுகளுக்கு இட்டு சென்று விடுகிறது அப்படின்னு சொல்றாரு. இந்த randomness plays a significant role in life, in finance. எல்லாத்துலயும் 5ல 2 சொன்ன ஃபேமிலி, 3வது ஃபினான்ஸ். அதுதான் நிறைய இந்த நூல் பூரா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். அது ஒருத்தன் பண்ணி நல்லா வந்துருச்சு, 2வது பண்ணி நல்லா வந்துருச்சு, அதுல நானும் பண்றேங்கிற தேவையில்லைங்கிறது சொல்றாரு. தேவையில்லைங்கிற இது கவனம் கொள்ளுதல் தான் நம்ம சொல்ல வர்றது. நமது ஸ்டீஃபன் சார்ஜ் சொன்னது மாதிரி இந்த நூலை எழுதினவங்க நாசிம் நிக்கோலஸ் டாலர், TALEB. அவர் பல நூல்களை இதை ஒட்டியே எழுதியிருக்கார். பிளாக் ஸ்வான் ஒண்ணு எழுதி, பிளாக் ஸ்வான் கருப்பு அன்னம். எங்கேயாவது கருப்பு அன்னம் இருக்கா? அன்னப்பறவை நம்ம எல்லாம் வெள்ளைன்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கான். எங்கேயோ ஒரு கருப்பெண்ணம் இருக்கக்கூடும், ஒரு அன்சர்டனிட்டி இருக்க கூடங்கிறது மாதிரி ஒரு இது, அந்த மாதிரி ஒரு புக் எழுதியிருக்கார். இந்த மாதிரி ஹிடன் ரோல் ஆஃப் சான்ஸ் இன் லைஃப் அண்ட் மார்க்கெட்டுங்கிறது தான் இதனுடைய தலைப்பா வருது. சான்ஸ் இன் லைஃப் அண்ட் மார்க்கெட். சான்ஸ் 2 சொல்றோம், சான்ஸ் அண்ட் சாய்ஸ். சாய்ஸ் அண்ட் சான்ஸ். சாய்ஸ்ல கூட சான்சஸ் வந்து நம்ம கேம் ஆஃப் சான்சஸ் வரும். இப்ப சீட்டாட்டம் இருக்குல்ல, அத என்னன்னு சொல்றாங்க? சீட்டு விழுகிறது. ராதாகிருஷ்ணன் சொன்னார், சீட்டு விழுகிறது சான்ஸ், ஆனால் அதை வச்சு விளையாடுறது சாய்ஸ். இதே இப்ப கேம் ஆஃப் செஸ்ன்னு வச்சா அது சாய்ஸ் தான். இந்த சான்ஸ் கேம்ல ஒரு கத்துக்குட்டி கூட ஜெயிச்சிடும். ஒண்ணுமே தெரியாதவன், எங்க அடுக்க தெரியாதவன் கூட ஜெயிச்சிருவேன், அவனுக்கு விழுகிற சான்ஸ். இந்த அந்த செஸ் விளையாட்டுல கத்துக்குட்டி எல்லாம் ஜெயிக்க முடியாது. எல்லாரும் உட்கார்ந்துகிட்டு இருந்துட்டு எல்லாரும் தோத்து போவேன். 3 மூவ்ல 10 மூவ்ல எல்லாம் 4 மூவ்ல எல்லாம் எந்திரிச்சு. இந்த சான்ஸ் வாழ்க்கையிலும் எல்லாத்துலயும் சான்ஸ். அந்த சான்ஸுக்கு நம்ம காரணம் கூறி அத நம்மளை ஏமாத்திக்கிறோம் அப்படின்னு சிலது சொல்ற. சில உதாரணங்களும் சொல்ற. அந்த ப்ராபபிலிட்டிக்கு என்ன சொல்றாங்க? நிகழ்தகவு, வாய்ப்பு, சம்பவிக்கக்கூடிய நிகழ்வு, நடக்கக்கூடிய தன்மை, இத்தனையெல்லாம் சொல்றாங்க அந்த ப்ராபபிலிட்டி. ஆனா இந்த போர்காஸ்ட் இதுகளை எல்லாம் பத்தி பேசுற பல போர்காஸ்ட் சில சமயங்கள்ல நம்மளை ஏமாத்திடுதுன்னு சொல்ற. அந்த ஒரு எலிமெண்ட் ஆஃப் அன்சர்டனிட்டி இருக்குங்கிறத புரிஞ்சுக்குங்கிறது இந்த நூல்ல வந்து. என்ன, நம்ம பல பழமொழிகளை சொல்றோம். காக்கா உட்கார பனம்பழம் விழுந்துருச்சு, இது காகதாலிய நியாயம்னு சொல்றான் வடமொழியில. அது காக்கா உட்கார்றது தற்செயல் நிகழ்வு. பனம்பழம் விழுந்துருச்சு. அப்ப காக்கா உட்கார்ற போதெல்லாம் பனம்பழம் விழுகுமா? நம்ம வீட்டுக்கு ஒரு விருந்தினர் வந்தாரு, அன்னைக்கு காக்கா கத்துச்சு. அப்ப காக்காய் கரைகிற போதெல்லாம் விருந்தினர் வர்றாருன்னு சொல்ல முடியுமா? ஒவ்வொன்னையும் யோசிக்கிறது இருக்கு, நிறைய கொஞ்சம் கொஞ்சம் எண்ணி பார்க்க வேண்டியது இருக்கு. அப்போ இந்த இந்த வாழ்விலையும் இந்த டெத்துலையும் மனிதன் பிறந்ததுல இருந்து
அவன் இறப்புக்கு பின்னாடி என்ன, இறப்புக்கு முன்னாடி என்ன அப்படின்னு தொடர்ந்து அன்னிக்கிட்டே வரும். என்ன நடக்கும்? அதுக்காக பல மதங்கள் வந்துச்சு, பல கொள்கைகளை சொன்னாங்க. இந்த தியரி ஆஃப் கர்மா அப்படின்னு ஒண்ணு சொன்னாங்க. முன்னாடி போன பிறப்புல செஞ்சது பிரார்த்த கர்மா, அது இதெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சேன். இதெல்லாம் அந்த ஒரு ஒரு கருதுகோள் மேல 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 கட்டிக்கிட்டு போறது பல மதங்களும் சொல்ல ஆரம்பிச்சிச்சு. இதுல முக்கியமான இந்த இறப்புல சொல்றாங்க, 1000 பேர்ல 3 பேர் இறக்கக்கூடும். அந்த 3 பேர்ல ஒருத்தன் நமக்கு வேண்டியவனா இருந்துட்டா அது நம்மள ரொம்ப பாதிக்குது. அது அடுத்தவன் எவனோ ஒருத்தன் தெரியாம எதுல கார்கில்ல இறந்தான், எங்கேயோ இறந்தான்னா நம்மள அது பாதிக்கிறது. அது ஒரு செய்தி. இது தற்செயல் நிகழ்வு. வாழ்வுல இது நிகழத்தான் செய்யும். இத்தனை காரு போனா இத்தனை காரு அடிபடத்தான் செய்யுது. எப்படி தெரியுது? இது அவனுடைய கவனக்குறைவு, டிரைவருடைய கவனக்குறைவு எத்தனையோ இருக்கலாம், ரோடுடைய இது எத்தனையோ இருக்கலாம். ஆனா கடைசியில என்ன ஆகுது? விதி, பாவம் செஞ்சுட்டேன், எப்படி எல்லாம் கொண்டாடுறோம். பல விஷயம் நான் சொல்ற மாதிரி நமக்கு நிகழ்கிற போது நம்மளால தாங்க முடியல, யாருக்கோ நிகழ்கிற போது அது செய்தியாக இருக்கிறது. ஆனால் யாருக்கும் நிகழக்கூடும். அதுதான் நம்ம 5Fல 2வது F ஃபேமிலி சொன்ன. அதே மாதிரி பினான்ஸ் வர்றாங்க. அதே மாதிரி 4வது F ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க. இன்றைக்கு நட்பா இருக்கவன் எத்தனையோ நட்பு சிறந்ததுன்னு சொல்றோம், உடுக்கை இழந்தவன் கை போலலாம் சொல்றோம். ஆனா அவனே எதிரிகள் பூரா நண்பனாக இருந்துதான் எதிரியானவன் சொல்றாங்க. அந்த சான்சஸ் அங்க இருக்கு. அடுத்தது 5வது F ஃபெய்த்ங்கிறார். அதுகள்ல இந்த அன்சர்டனிட்டி எல்லாம் விளைவிக்கிறது எப்படி எல்லாம் இருக்கு. நிறைய பேர் ஃபெய்த், நிறைய பேர் அதாவது அவர்களுடைய நம்பிக்கைகள் அல்லது ஒரு ஒரு கொள்கைகள் இதெல்லாம் நிறைய பேசுறோம். அதுல இப்போ ஒருத்தர் என்னுடைய நண்பர் வெள்ளிக்கிழமான கோயிலுக்கு போகாமே இருக்க மாட்டார். இப்ப அவருக்கு ஒரு பெரும் இழப்பு ஏற்பட்டுச்சு. அவரு அதுக்கப்புறம் கடந்த 6 ஆண்டுகளாக கோயிலுக்கே போறதில்லை. இது நீ அது ரேண்டம்ல நடந்தது அந்த விஷயம். அந்த விஷயத்துக்கு மேல அங்க இருக்க கடவுள் என்ன பண்ணாரு? அந்த சிலை என்ன பண்ணுச்சு? அது மேல என்ன கோபம்? இந்த ஃபெய்த் என்ன ஆகுது? இந்த ரேண்டம்னஸால் ஏமாற்றப்படுதல்ங்கிறதான் இந்த நூலு. ஃபூல்டு பை ரேண்டம்னஸ். அது நிகழ்கிறது, நிகழும். அந்த நிகழ்ச்சிகள் தற்செயல் நிகழ்வுகள். அதற்கு ஏன் காரணம் காமிக்கிற? மனுஷன்னு பிறந்தா அவன் இறப்பேன், என்றைக்காவது இறப்பேன், எதுலையாவது இறப்பேன். அதுக்கு ஏன் காரணம் காமிக்கிற? அதுக்கு ஏன் முத்துதவிங்கிற? விதி வரீஸ்வரா 2 நூல்களை, 2 புறநானூற்று பாடல்களை நான் இதற்கு ஒரு இதுவா கொண்டாடுறோம்னு பாக்குறேன். என்ன இந்த நூலுடைய இது முன்னாடியே சொல்லிட்டேன். அதாவது ஓவர் எஸ்டிமேட் ஒன்று நடக்குது, அந்த நடந்தா அது மேல கட்டிக்கிட்டே போறோம். சரியா? அதுக்கு என்ன உதாரணம் சொல்றாரு? வானத்துல இருக்க ஒரு இது நடந்துச்சு. ஒரு யானை மாதிரி மேகம் ஃபார்ம் பண்ணுச்சு. நம்ம அதுக்கு மேல அதை வச்சு என்னென்னமோ ஒரு அடிப்படை இல்லாதது மேல கொள்கைகளை உருவாக்குகிறோம். இது சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். அதே மாதிரி எல்லாத்துக்கும் நடக்கிறதுக்கெல்லாம் எக்ஸ்பிளனேஷன் தேடுறவங்க ஒரு என்ன பண்ணிட்டாரு? ஒரு விளக்கேற்றணும்னு. விளக்கேற்றணும்னா லட்சுமி வருவாங்கன்னா, ஒரு பொண்ணு விளக்கேத்தாட்டி இது என்ன குடும்பம் நடத்துறதுங்கிறான். அதாவது விளக்கேற்றணும்னு ஒன்றை உருவாக்கிக்கிட்டான். அதுக்கு பிறகு அதெல்லாம் செய்யல, அது தரித்திரம் பிடிச்சிருக்கு, அது முகத்தை கூட கழுவுறது இல்ல, அப்படியெல்லாம்
மறுபடியும் பேச ஆரம்பிக்கும். அதனுடைய ஃபெயில்யூருக்கு, அது பண்ணாதுக்கு என்ன காரணங்கள் காமிக்க ஆரம்பிக்கும். எக்ஸ்டர்னல் காரணங்கள், நம்மளால விளக்க முடியாத காரணங்களை எல்லாம் சொல்றோம். அந்த காரணங்கள் எப்படி வந்தது? என்றைக்கோ ஒரு முன்னோன் எங்கேயோ சொல்லி வச்ச ஒரு காரணம். அது மாதிரி காரணங்களை தேடி தேடி சொல்றோம். இன்னொன்னு சில பேர் சொல்றாங்க, அது மூன்றாவது பாயிண்ட், வெற்றியாளர்கள். நாங்க வெற்றி அடைஞ்சிட்டோம்னு சொல்றாங்க ஷேர் மார்க்கெட்ல. ஆனா எத்தனை பேர் தோல்வி அடைஞ்ச? தோல்விகளை யாராவது சொல்றானா? வெற்றிக்கு காரணம் தேடுறோம். இப்ப நிறைய நேரங்கள்ல பார்த்தா இந்த ஷேர் மார்க்கெட்ல காரணத்தை சொல்றாங்க. இதனால நடந்துச்சு, அதனால நடந்ததுக்கு அப்புறம் போர்காஸ்ட் தப்பி போகுது. நான் இப்ப என்ன சொல்ல வரேன், அவன் போர்காஸ்ட் பண்றான், அது தப்பிடுது, அது ரேண்டம்னஸ்னால கூட தப்பலாம். இப்ப என்ன சொல்றோம், இப்படி நிகழ்ந்தது பிறகு காரணத்தை சொல்றான். நான் படித்த ஒரு இது எனக்கு ரொம்ப கவர்ந்தது. ஒரு பையன் ஒரு இடத்துல போறாங்களாம், அங்கே எல்லாம் டார்கெட் அடிச்சிருக்கான். இந்த இதுல ஆம்புலையோ இதுலயோ சொல்றாங்கல்ல, அது பூரா அங்க இருக்கிறதுல முழுவதும் டார்கெட்ல அடிச்சிருக்கான். இது யாரு இவ்வளவு இத்தனை டார்கெட்டை அடிச்சிருக்கேன்னு கேட்டாங்க. அப்ப பக்கத்துல இருக்கிற ஒரு சின்ன பையன் தான், அவனை கூப்பிட்டு எப்படிறான்னு கேட்டான். அவன் சொன்னானா, நான் முதல்ல அடிச்சிருவேன், அடிச்சுட்டு அந்த டார்கெட்டை சுத்தி ஒரு ரவுண்ட் போட்டுருவான், எங்க அடிச்சானோ அங்கே. அப்ப வெற்றிகளுக்கு காரணம் சொல்கிறார்கள். அவன் அத 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 உள்ளபடி அடிக்கல, அவன் அடிச்சதுக்கு காரணம். அது மாதிரி நம்ம என்ன வெற்றியாளர்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கோம், அவளை பின்பற்றுங்கன்னு சொல்றோம். என்ன சொல்றாரு, 1% வெற்றியாளர்கள்னா 99% தோல்வியாளர்கள் இருக்காங்க. அவர்களுக்கு என்னென்னங்கிறது கவனம் வைங்கிறாரு. என்ன தோல்விகள், என்ன சில சமயங்கள்ல சரியாக நடந்திருக்கலாம், சில சமயங்கள்ல ரேண்டம்னஸாக நடந்திருக்கலாம். இந்த அன்சர்டனிட்டியை பத்தி தான் நம்ம யோசிச்சு பாருங்கிறது மாதிரி தான் நான் சொல்றாரு. கவனங்கள் வைக்குங்கிறதால இந்த 3 பாயிண்ட்களை சொல்லிட்டு, அப்ப ஆப்ஷன் இப்போ சொல்றாரு, ஒரு இடத்துல ஜெயிக்கணும்னா 99:1 வச்சு, இப்ப லாட்ரி சீட்டுக்கு மாதிரி சொல்றது மாதிரி வச்சு, அவங்க என்ன சொல்றாங்க, நீ ஒரு தவணை ஜெயிக்கலாம், தோத்தினா உன்னுடைய ஃபார்ச்சூனையே இழந்துருவாங்க, முழுவதும் இப்ப தோத்துறங்கிறாங்க. நம்ம இப்ப லாட்ரி சீட்டுகள்ல எல்லாத்தையும் தோத்து அந்த இதுல போய் நின்னவனதான் நமக்கு தெரியும். நம்ம சூது அதிகாரத்துல இது முழுவதையும் அவர் சொல்றாரு, நிலையாமை அதிகாரத்துல இது முழுவதையும் சொல்றாரு. நெருநல் உழனொருவன் இன்றில்லை, ஏன் இல்ல? அப்பதான் என்ன பண்றோம், காரணங்களை தேடுறோம். அது அபத்தமானது. என்ன, போனதவன நல்லா இல்ல, போன தப்பா நடந்துகிட்டான், இந்த பிறவியில தப்பு செய்யலையே, அப்ப நீ போன பிறவியில செஞ்சு, அப்ப போன பிறவியில செஞ்சதை சொல்றதுக்கு ஒருத்தர் வர்றான். அவருக்கு ஒரு நம்ம என்ன நடக்கும்னு அறிஞ்சுக்கிறதுல மிக விருப்பமா இருக்கா. அதுக்காகதான் சோசியரை கூடிய ஒரு கிளி மூக்குல இருந்து என்னத்தையும் எடுத்து கொடுக்குது, அதை ஒத்துக்கிறோம். கையில ஒரு கயிறு இருந்தா ரேகை இருக்கத்தானே செய்ய, அதுக்கு ஒரு காரணம் சொல்றோம். அதுக்கு நம்பர்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு அந்த நம்பர்ஸ வச்சு, இந்த நம்பர் உனக்கு கூட்டுத்தொகையை வச்சு இது இந்த கிரகத்தை குறிப்பிடுறதுக்கு, அதனால எவ்வளவு கட்டிக்கிட்டே போறோம்ங்கிற அந்த ஒன்றை வைத்துக் கொண்டு அதுக்கு மேல மேல தெரிஞ்சுக்கிறது. ஜொஹாரி விண்டோ படிச்சவங்க எல்லாம் இருக்கீங்க, அதுல இந்த அன்னோன் ஸ்பாட் இருக்குல்ல, அதுக்கு என்ன சொல்றாரு, வெளிச்சம் வருகிற போது பிரிட்ஜ் எங்க இருக்குன்னு தெரியும், விடிஞ்சு அந்த வெளிச்சம் வருகிற வரைக்கும் காத்துக்கிட்டு இருந்தான்னு சொல்றாங்க. அதாவது ஒரு பிரிட்ஜ் அது இருட்டுல இருக்கு, நமக்கு தெரியல, எப்படி தெரியும், வெளிச்சம் வந்தா தெரியும். அந்த 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 சரியான பிரிட்ஜ அது வர்ற போதுதான் கடக்கணும், எங்கேயே இருந்துகிட்டு பிரிட்ஜ் எல்லாம் பேசுறோம். இந்த மாதிரி பல சிந்தனைகளை நான் யோசிச்சு பார்த்தேன். இப்ப இப்ப அந்த அந்த அவருடைய தியரிஸ் 4 பாயிண்டையும் சொல்லிட்டேன். அப்போ அந்த 99ல 1 தான் நடக்குது. ஆனா இவன் அந்த 99க்காக அலையிறான், நடக்கும்னு. சரி, அந்த லூஸ் பண்றது
ஒரு பெரிய ஃபார்ச்சூனையே லூஸ் பண்ணிடுறான். அப்போ இது மாதிரி இப்ப வாரன் பஃபெட் அதை பண்ணாரு. நீங்க பாத்தீங்கன்னா எத்தனையோ செய்திகள் உலாவுது, அதுகளெல்லாம் சொல்றாரு. அதுகளுக்கு சில சில காரணங்களை சொல்றாரு. நிறைய சான்ஸ் இருக்கு, இந்த லக்குன்னு கூட அதுக்கு சொல்லலாம்ங்கிறான். நம்ம வாய்ப்புன்னு சொல்றோம், சூழல் தருகிற வாய்ப்பு, வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளதெல்லாம் சொல்றோம். எனக்கு அந்த 2 கவிதையை சொல்லலாங்கிறது தான் எனக்கு முக்கியமான ஒன்றா நினைச்சேன். என்ன ஒண்ணு, இந்த விதி அப்படின்னு ஒண்ணு, முறை வழிப்படும் வாழ்க்கை, 2 பாடலையும் எழுதுறவங்க கணியன். ஒருத்தரு புறநானூற்றுல 164வது பாடல் பக்குடுக்கை நன்கணியார், பக்குடுக்கை நன்கணியார், நல்லா கணிச்சு சொல்லுவாரு மாதிரி. இன்னொருத்தரு உங்களுக்கெல்லாம் எல்லாருக்கும் அறிவு பேசப்பட்ட யாரு, புறநானூறு 192 கணியன் தூங்குன்றானா. அது அனுப்பவும் அவங்க கணக்கு அந்த இதுல இந்த கணக்குல எல்லாம் யோசிச்ச மாதிரி இருக்கு. அவர் என்ன சொல்றாரு, எல்லாருக்கும் தெரிந்த பாடல் கணியன் தூங்குற யாதும் யாவரும் கீழ் தீதும் நன்றும் பிறர் தரவாரா, அது நம்ம தான். அடுத்தது நோதலும் தனிதலும் அவற்றோர் என்ன, இனிதன மகிழ்ந்தன்று இல்லையேன்னு எதுக்கேன்னு நான் மகிழவும் இல்லை, இல்லையேன்னு அதற்காக வருத்தப்படவும் இல்லை, ஏன் நான் தீதும் நன்றும் பிறந்தரவாரா. அப்படிதான் மகிழ்ச்சி அடைஞ்சாலும் சரி, இது அடைஞ்சாலும் எல்லாம் அதை விட. இப்ப என்ன சொல்றாரு, இறப்பு நிகழ்கிறது, இதெல்லாம் அதுக்கு அதெல்லாம் நிகழ்கிறது. இவர் என்ன இங்க சொல்ல வந்தது, கல் பொருது இறங்கும் அல்லல் பேர் யாற்று நீர் வழிப்படும் புனை போல் ஆறுயிர் முறை வழிப்படும். இந்த முறை என்ன முறைன்னா நான் நிறைய இடங்கள்ல கேட்கிறேன். முறை வழிப்படும் ஆறுயிர் என்பது திறவோன் காட்சியில் தெளிந்தனம், அதனால மாட்சியற் பெரியோரை வியத்தலும் இளமே சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமேன்னு முடிகிறார். நிகழ்கிறது, சாதலும் வாழ்தலும் நடந்துகிட்டே இருக்கு. இங்கே இந்த முறை வழிப்படும் புனை, நான் இப்ப என்ன சொல்ல வந்தேன், முதல்ல மனிதன் பிறந்ததுனால இருந்து பிறப்புக்கு முன்னாடி இருக்கு என்ன இருக்கு, பிறப்புக்கு பின்னாடி இருக்கு, இந்த அவன் பதில் சொல்லணும், இதெல்லாம் மனிதனை ஒழுங்குபடுத்திக் கொள்றதுக்கு உதவுச்சு. எல்லா மதங்களையும் எடுத்தா இந்த கொள்கையை வெளியில தூக்கிட்டோம்னா ஒரு மதமும் கிடையாது, இந்து மதம் கிடையவே கிடையாது. பிறவி பிணி அறுத்தல், அப்ரஹமிய மதங்கள் அப்படின்னு சொல்ற இந்த இஸ்லாமோ கிறித்துவமோ மறுமை நாள்னு ஒண்ணு இருக்கு, நீ பதில் சொல்லி ஆகணும் அப்படிதான் சொல்லுது. இந்த கர்மா கொள்கைய வினை கொள்கைய எடுத்துட்டோம்னா என்ன இல்லை, எந்த மதமும் இல்லை. அது மனிதனை கொஞ்சம் ஒழுங்குபடுத்தினால ரேண்டம் ஹேப்பனிங்க்கு அது காரணம் சொல்லுகிறது. அதுதான் நான் சொல்ல வர எக்ஸ்பிளனேஷன். ஹேப்பனிங் மனுஷன் பிறந்தா இறப்பா, எப்போ இறப்பா, அதுக்கு இவங்க என்ன கண்டுபிடிச்சு சொல்றாங்க, காரணம் சொல்லாரு. நான் இப்ப தப்பு செய்யல, ஆனா இதுக்கு நிகழ்வுதே, அதுக்கு அவனுக்கு ஒரு மனச்சாந்தி சொல்லணும்ல. இப்ப நீ முன்னாடி இதுகளோட செஞ்சிருக்கப்பா, இங்கே அபத்தை எப்ப நுழையுது, அந்த முன்னாடி செஞ்சதை நான் சொல்ல வர்றேன், நான் இந்த வழியா நான் அதை கண்டு சொல்றேன், இதுக்கு இதை செஞ்சா தீர்வு இருக்கு, நீ அழிவற்றவன், ஆத்மா அழிவில்லாதது, அது பரமாத்மாவை போய் சேரணும். என்ன எழுதுறாராம் இந்த அணுகுண்டு விஞ்ஞானி, அவர் பேரு மறந்துட்டேன், அவரு அவரு ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன், ஐன்ஸ்டீன் சொல்லல, இந்த அணுகுண்டை வெடிச்சார்ல,
என்ன ஹோபன் ஓபன் ஹேயரா சரி, ஓபன் அவர் என்ன எழுதுறாரு, இந்த அணுகுண்டை வெடித்து ஓப்பன் ஐமர். அவரு என்ன ஹோபன் சொல்லுங்க நல்லா ஹெய்மன் ஹெய்மன் நான் எனக்கு அத அடிபடல பரவாயில்ல. அவரு இதுக்கு அந்த குண்டா போட்டான்ல எங்க ஹிரோஷிமா ஓப்பன் ஹேர் அங்க இதுல கொண்டு போட்டான்ல எதுல ஹிரோஷிமா நகசகாயில குண்டு போட்டவன் அவன் வருந்துறான். இவரு என்ன சொல்றாரு, இத கண்டுபிடிச்சவரு ரெண்டு பேருமே இத சொல்றாங்க. ஏன்னா நாங்கள் பகவத்கீதை படித்தோம், நான் வடமொழி படிச்சேன், வடமொழியில பகவத்கீதை படிச்சேன். அவர் என்ன சொல்லியிருக்காரு, உனக்குள்ள கடமை எழுச்சி. அவன் யாரு, அது ஆத்மாவுக்கு அழிவில்லை, கொல்பவனும் நானே கொன்றவனும் நானே அல்லாஹ் சொல்ற. அதனால இது நான் எனக்கு வருத்தம் இல்லைங்கிறான். அவன் எனக்கு கொடுக்கப்பட்டதை நான் செஞ்சேன். இது ரெண்டு பேர்ல ஒருத்தர் சொன்ன ஸ்டேட்மெண்ட். அந்த குண்டு போட்டவனுக்கு இவருக்கு எனக்கு என்ன சொன்னாங்களோ அதை நான் செஞ்சேன். வடமொழி படிச்சதுனால நிகழ்ந்த பெரிய அழிவு அல்லது வடமொழியை அந்த வார்த்தையை புரிந்து கொண்டதுல தவறு இருக்கலாம், அப்படி தெரியல. இந்த ஆத்மாவுக்கு அழிவில்லை அப்படிங்கறதான் அவன் சொல்றானா. அது அவங்களுக்கு அது நடந்துச்சு, நடக்கணும். அது எனக்கு சொன்னாங்க, எனக்கு மேல இருக்கவங்க சொன்னாங்க. நான் கடமை எனக்கு இட்ட கடமையை செய்தேன்னா. ஆனா வள்ளுவம் சொல்லுது ரிசல்ட் மாத்திரம் முக்கியம் இல்ல, வழியும் முக்கியம் சொல்லு. ஈன்றாள் பசி காண்பானாயினும் செயற்க சான்றோர் பழித்தும்பேன்னு சொன்ன. இந்த அம்மா பசியோட இருக்கிறத விட பெரிய விஷயம், ஒரு வருத்துற விஷயம் இல்லை. அதுக்கு கூட சான்றோர் பழித்ததை செஞ்சு கடைஞ்ச திருடி கிடி கொண்டாந்து கொடுத்துறாதான்னு சொல்லு, வழியையும் சொல்லு. அப்ப வாழ்வியல் இது சொல்லுது. அதனாலதான் இது ஆத்மாவை பற்றி எல்லாம் பேசலையோன்னு நினைக்கிறேன், நிலையாவை பத்தி பேசுறாரு. இப்ப இவர் என்ன சொல்றாரு, இந்த முறை வழிப்படும் நீர் வழிப்படும் புனை போல்னு சொல்றாருல, அதைத்தான் இங்க எடுத்துக்கிறேன். நீர்ல போற ஒரு படகுக்கோ ஒரு கட்டைக்கோ ஆறுயிர் என்ன முறையில போகுது, நீர் வழிப்படும் புனை போல் ஆறுயிர் முறை வழிப்படும். இந்த ஆத்துல போற ஒரு கட்டைக்கு, ஒரு மரக்கட்டைக்கு என்ன நெறி இருக்க முடியும்? ஒரு நெறி, மேல போக முடியாது. அது மனிதர்களுக்கும் மறுபடியும் திரும்பி மேல போக முடியும். இப்படி அடிச்சுக்கிட்டு போற போது ஒரு இடத்துல தங்குது. அப்போ தண்ணி அந்த இடத்துல இல்ல, மறுபடியும் பெருமையில வர்ற போது மறுபடியும் அடிச்சுக்கிட்டு போகுது. அப்ப முறையில்லாத முறை, இந்த சீரற்ற முறை, ரேண்டம்னஸ் தான் வாழ்க்கை. அவர் சொல்ற வாழ்க்கை இந்த ரேண்டம்னஸ் தான் வாழ்க்கை. முறையற்ற முறை, சீரற்ற முறை, அதுதான் இந்த வாழ்க்கை. அடிச்சுட்டு போகுது, அது இங்க அடிக்குது அங்க அடிக்குது, எங்க தங்குது எங்கேயோ போகுது மறுபடி போகுது. அதனால இந்த முறிவழிப்படும் வாழ்க்கைக்கு நான் இதை பொறுத்து தரேன். நம்ம அதுல இட் இஸ் ஃபூல்ட், we are fooled by the randomness. ரேண்டம்னஸுக்கு நம்ம காரணங்கள் சொல்றோம், இதனால் இது நிகழ்கின்றது. இதற்கு இன்னொரு புலவர், அவரும் கணியனார், அவரு ஆன்சர்ஸ் வர. அது என்ன, அந்த பக்குடுக்கை நன்கணியார் புறநானூறு 164வது பாடம், முதல்ல சொன்னது 192வது பாடம். அவர் என்ன சொல்றாரு, ஒரே வீதி, ஒரு வீட்டுல ஒலி என்ன ஒலி, மணவிழா நடக்குது. மணவிழாவில எவ்வளவு ஒரு மகிழ்ச்சி ஒலி இருக்கும், ஆரவாரம் இருக்கும், பிள்ளைகள் ஓடுவாங்க, மேல அடிப்பாங்க, உழவு அதிரும், எல்லாம் இது பண்ணி அங்கே அந்த மகிழ்ச்சி ததும்பு. அதற்கு எதிர்த்த வீட்டுல ஒருத்தர் இறந்துட்டார். இறந்து அங்கே இந்த கல்யாண வீட்டுல எல்லாரும் மாலை சூடுகிறார்கள், எல்லாம் சூடுறாங்க. இறந்துட்டாங்க. இவ அணிகளை எல்லாம் கலைகிறாள் ஒருத்தி,
ஒருத்தி பூமாலை அணிகிறாள், ஒருத்தி அணிகளை எல்லாம் கலை. அப்போ எல்லாரும் வருத்தப்படுறாங்க, அழுகுதல் கேக்குது. இது ரெண்டையும் காமிச்சுட்டு நம்ம புலவர் என்ன சொல்ல வர்றாரு, இந்த படைத்தவன் பண்பில்லாதவன் சொல்ல வர்றாரு. அந்த பாடலா சொல்லிட்டு வர பாருங்க. ஓர் இல் நெய்தல் கரங்க, நெய்தல்னா பிரிவு. ஓரில் ஒரு 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 வீடு. ஓரில் ஈர்தன் முழவின் பாணி ததும்ப, இன்னொரு இடத்துல அந்த முழவினுடைய பாணி, அதாவது கல்யாணம் நடக்குது, திருமணம் நடக்குது. புணர்ந்தோர் பூ அணி அணிய பூமாலைகள் சூடுகிறார்கள் கூடியவர்கள். பிரிந்தோர் பைதல் உண்கண் பணிவார் புரைப்ப, அவ கண்ணீர் மல்க நிற்கிறார். படைத்தோன் மன்றல் அப்பண்பிலாதான், அவன் பண்பில்லாதவன் சொல்ற. இதுக்கப்புறம் அவர் சொல்கிறாரு, அது புரிஞ்சு கொள்ள வேண்டியது, இன்னாதம்மை உலகம், இந்த உலகம் இன்னாதது, ஆனால் இனிய காண்ப அதன் இயல்பு உணர்ந்தோரே முடிகிறார். இந்த உலகம் இன்னாதது, பலது இருக்கு, ஆனாலும் அதிலே இனிமையை காணுங்கள் அப்படிங்கிறது நமக்கு தமிழ் சொல்லி கொடுக்குது. இனிமையை தேடி தேடித்தான் காணணும். இன்னாதம்மை உலகம், இது ரொம்ப தவணை எல்லாரும் சொல்ற வார்த்தை. இனிய காண்பர் அதன் இயல்புணர்ந்தோரே. இந்த நூல் என்ன சொல்ல வருது, இயல்பை உணரச் சொல்லுகிறது. உலகின் இயல்பே நிலையாமையை பாடுகிறான் வள்ளுவன். நேற்றைக்கு இருந்தவை இன்றைக்கு இல்லைங்கிறான். அதுக்கே காரணம் தேடுற, அது நிகழும். அது ஒரு 1000 பேர்னா அதுல 3 பேர் இறப்பார்கள், அது ஒரு சான்ஸ் தான். அது என்னன்னா, அது இது வரைக்கும் நடந்ததை வச்சு சொல்றது இப்ப இந்த 3 பேருன்னு. ஆனா எந்த 3 பேருக்கு நிகழ்ந்ததுன்னு தெரியல. அது நமக்கு வேண்டியவருக்கு நிகழ்ந்தால் நம்ம வருத்தப்படுகிறோம், அடுத்தவருக்கு நேர்ந்தது அடுத்த செய்தியா. அப்போ இன்னாது அப்படின்னு இந்த மாதிரி ரேண்டம்னஸ் எல்லாத்துலயும் இருக்குங்கிறத உணர்ந்தால் எதுவும் சாசுவதம் இல்லை. இது என்ன தரும்னு இதே நூலாசிரியர் கடைசியில் எழுதினாரு, மனிதனுக்கு ஒரு பணிவு தரும்ங்கிறார். ஒரு ஹவ் வி ஆர் ஹம்பிள்ங்கிறத தெரியணுங்கிறார். எல்லாம் நான் ஒரு இருமாப்போட நான் எனக்கு நினைச்சது இதெல்லாம் நடந்துச்சுன்னு இது இன்னும் இல்ல. எதுக்கு இல்லாததுக்கு புது புது காரணங்களை கண்டுபிடிக்காதீங்கிறாங்க. இனிய காண்பர் அதன் இயல்பு உணர்ந்தோரே, அதனுடைய இயல்பு ஏன் புது புது காரணங்கள், மேல மேல ஒரு காரணம் கண்டுபிடிச்சு அதுக்கு மேல எத்தனை காரணம், அதை விளக்குவதற்கு எத்தனை கொள்கை, ஆத்மா பேராத்மா, இது அதில் போய் சேருது, எது எதுல சேருதுன்னு நமக்கு தெரியல. அந்த கொள்கைகள் நமக்கு புரியவும் இல்லை. ஆனால் அது ஒன்றின் மேல் ஒன்றாக கட்டப்பட்ட அந்த சீட்டுக்கட்டு மாதிரி தான் எனக்கு தோணுது. இந்த ரேண்டம்னஸ், we are fooled back. இது ஒரு நிகழ்கிறது. அதைத்தான் நான் இப்ப என்னுடைய பார்வையா இந்த நூலை நான் உண்மையை ஒத்துக்கணும்னா முழுவதும் படிக்கல. எனக்கு அந்த தலைப்பு, அந்த ஒரு ரேண்டம்ங்கிற வார்த்தை, ஃபூல்டுங்கிற வார்த்தை ரொம்ப கடுமையான வார்த்தை. இந்த 2 வார்த்தை தமிழ் சொல்லுது, எவன் ஃபூல்னு சொல்லுது, எவன் பேதைன்னு சொல்லுது. பேதமை எனப்படுவது யாதனின், பேதமை எனப்படுவது யாதனின், முட்டாள்தனம் என்பது எதுவென்றால் ஏதம் கொண்டு ஊதியம் போக விடல், ஏதம் கொண்டு ஊதியம் போக விடல். ஊதியம் வரவு லாபம், அதை கைப்பொருள், அதை போக விட்டுருவானா. எதை கொண்டு, ஏதம் கொண்டு துன்பத்தை ஏற்றுக்கொண்டு, பல நேரங்கள்ல பல காரணங்களால நம்ம துன்பங்களை இதெல்லாம் இயல்பை உணராமல், இதுல எல்லாம் இயல்பு, பொருளாதாரத்துல இயல்பு, ஃபேமிலியில இயல்பு, உறவுல இயல்பு, ஃப்ரெண்ட்ஸ்ல இயல்பு, இதையெல்லாம் உணராம அன்சர்டனிட்டி இருக்கத்தான் செய்யும். அப்படிங்கிறத உணராம இது ரேண்டம் ஹேப்பனிங், இதை ஒருத்தரால இது பண்ண முடியாது.
அப்ப ஓரளவு அதுக்கு காத்துக்குங்க. நம்ம ஸ்டீஃபன் சார் சொன்ன மாதிரி எமர்ஜென்சி ஃபண்ட் வச்சுக்க சார். இது மாதிரி எல்லாம் வருங்கிறதுக்காக ஒரு கண்டிஞ்சன்சி ஃபண்ட் வச்சுக்கோங்கலாம் சொல்றேன். அதையெல்லாம் உணர்றதுக்கு இது ஒரு வாய்ப்பு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது எனக்கு அதனால நான் முதல்ல இருந்து சொல்லிட்டேன். இதை இவ்வளவு நேரம் மிக பொறுமையா கேட்ட எனது இனிய நண்பர்கள், நான் இவ்வளவு நேரம் பேசிட்டே இருந்தாலும் அந்த பேரு சொல்லுவது எனக்கு வழக்கம், அதற்கு அலோவ் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். திருமிகு ஸ்டீஃபன் சார், திருமிகு அமுதா அவர்கள், திருமிகு லதா அவர்கள், ஒரு நிமிஷம், திருமிகு ரத்ன வடிவேல் சார் அவர்கள், திருமிகு முருகேச பாண்டியன் சார் அவர்கள், திருமிகு கணேசன் அவர்கள், திருமிகு கல்யாணி ஸ்ரீதர் அவர்கள், திருமிகு மாலதி அவர்கள், திருமிகு ரவி சார், திருமிகு செல்வா, திருமிகு சிவக்கணி, திருமிகு சிவகுமார் சார், திருமிகு தாய் பாபா, அப்புறம் பாபு ஸ்ரீதரன் விமர் இலக்கிய வட்டம், அனைவரையும் வணங்கி வாழ்த்தி உங்களுடைய மேலான கருத்துக்களை எதிர்பார்த்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம் சார். திருமிகு சிவகணி விட்டீங்க. திருமிகு சிவகணி விட்டுட்டீங்க. என்ன எங்க போயிட்டாரு சார்? சிவகணி சொன்னாருன்னு நினைக்கிறேன் சார். சொன்னாரா? நான் கேட்டேன். நீங்க கேட்டீங்கன்னா கரெக்ட். சொன்னாரு. ரொம்ப மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. போயிட்டாரு, அதுக்குள்ள கூப்பிட்டாங்க வீட்டுல. அதான் ஒரு நிமிஷம் சொன்னாரு, கவனிச்சீங்களா நீங்க? ஆமா இதோ வர ஒரு நிமிஷம். ரவி சார் பேச விட்டுலாமா? ரவி சார் இருப்பீங்களா? இருக்கிறாரா? ரவி சார் கோயில் கிளம்பிட்டாரு, 8 மணி ஆச்சுல்ல. இருக்காரு, அதனாலதான் அவரை கூப்பிடுறது. ரவி சார் இருக்கிறீங்களா? இல்ல போயிட்டு வரலான்னு போயிட்டாரு. சரியா 8. வாங்க வாங்க சார். வணக்கம். செல்வா பேசிட்டீங்களா? பேசுறேன் சார், பேசுறேன். வாங்க. கொஞ்சம் மிடில் மட்டும் கொஞ்சம் டிஸ்ட்ராக்ஷன் இருந்தது சார். எனக்கு வேற இந்த பக்கம் காதை விட்டுருந்தேன் கொஞ்ச நேரத்துக்கு. பட் ஆரம்பத்துலயும் ஆல்மோஸ்ட் முடிவுல நிறைய கேட்டேன். உங்களுக்கு இது ரொம்ப என்ன சொல்ற சிக்ஸர் அடிக்கிற மாதிரி இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் இந்த டாபிக். ஏன்னா உங்களுடைய கோர் சப்ஜெக்ட் இது. இன்சூரன்ஸை வந்துட்டு நீங்கள் ரொம்ப அழகாக இதில் கொண்டு வந்துட்டீங்க. அஃப்கோர்ஸ் இன்சூரன்ஸ் இன்சூரன்ஸ் பிஸ்னஸே வந்து அன்சர்டனிட்டி பேஸ் பண்ணி தான் இருக்குது. அதை நீங்கள் அழகாக இதில் கொண்டு வந்து நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. நிறைய பேருக்கு லைஃப் இன்சூரன்ஸ்னாலே என்ன ஆகுதுன்னா, லைஃப் இன்சூரன்ஸ்னு நம்ம போய் இன்கேஸ் அதை பற்றி பேசினாலே அது வந்து ஒரு போரிங் சப்ஜெக்டாகவும் அது ஒரு மார்க்கெட்டிங்காகவும் தான் பார்க்குறாங்க. ஆனால் அதோட கான்செப்ட் என்ன, அது ஏன் அது இருக்கணும் அப்படின்றத புரிஞ்சிக்கிறதுக்கு நிறைய படிக்கணும். அதுக்கு ஒரு தெளிவு இருந்தால் தான் அது உள்ளே போக முடியும். தெளிவு இல்லாதவங்களை வந்து நம்ம அதில் கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டம். அது ரொம்ப அழகாக நீங்கள் எவ்வளோ பெயினை இதில் கோத்ரூ பண்ணியிருப்பீங்கன்னு தெரியுது இதில் நீங்கள் சொல்கிறதுலேருந்து. ஒவ்வொருத்தருக்கும் இதை புரிய வைக்கிறதுக்குள்ளே போதும் ஆகிடும். இந்த ஃபுல்டு பை ரேண்டம்னஸ் இது எதனால வந்து மனுஷன் வந்துட்டு இந்த அதிர்ஷ்டத்தை நோக்கி ஓடுறான், எதனால வந்து ஒரு மாயை நோக்கி ஓடுறான்றதே இந்த ரேண்டம்னஸ் தான் டிஃபைன் பண்ணுது இல்லையா? நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கு ஒருத்தருக்கு லக்கு அடிச்சிச்சு, ஒருத்தன் போய் எக்ஸாம் எழுதுறான், நீட் எக்ஸாமில் கிளியர் பண்ணிட்டான், அவனோட நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருப்பான். ஆனால் அன்னைக்கு போய் அந்த நீட் எக்ஸாம் எழுதும்போது ஏதோ ஒரு டென்ஷனில் விட்டுருப்பான், போயிட்டு இருக்கோம். ஸோ எகெயின் இது சான்ஸில் தான் போகுது. அவன் என்னதான் ப்ரிப்பேர்டாக இருந்தாலும் கூட ஐஐடிக்காக இருக்கட்டும், எவ்வளோ பாவம் 2 வருஷம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. கடைசியில் பார்த்தா அன்னைக்கு அந்த எக்ஸாமில் போய் பார்த்தா கோட்டை விட்றவன் எவ்வளோ பேர் இருக்கிறான். இது ரேண்டம்னஸாக தான் எடுத்துக்கணும். பட் இது மக்கள் இந்த இந்த டெப்த்தை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இந்த சூசைடல் ப்ராப்ளம்ஸு, தோல்வியை வந்து எப்படி சமாளிக்கிறான்றதெல்லாம் இந்த ரேண்டம்னஸ்னால் என்னன்றதை புரிஞ்சுக்கிட்டா போதும். இதை புரிஞ்சிக்காதவங்க தான் எல்லாத்தையுமே நமக்கு தான் என்ன சொல்கிறது, நமக்கு ஏதாவது திறமை இல்லை நம்ம வந்து அதிர்ஷ்டசாலி இல்லை இப்படின்ட்டு அவங்களையே அவங்க குறை சொல்லி ஆங்ஸைட்டியில் போய் டிப்ரெஷனில் போயிடுறாங்க. இந்த கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா ஐ திங்க் இது எவ்வளோ யாருக்கு தெரியணும்னு எனக்கு தோணுதுன்னா எல்லாருக்கும் வேணும். எஸ்பெஷலி படிக்கிற பசங்க இது தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நான் படிக்கிற பசங்க 10th 11th 12th இப்போ இதுக்காக எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இவங்க இந்த கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா கொஞ்சம் கிளாரிட்டி இருக்கும் அவங்களுக்கு லைஃப்பில். ரொம்ப ஏதோ எந்த பேடான விஷயத்துக்கும் போக மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். மற்றபடி நிறைய நோட் பண்ணி வச்சுருக்கேன்.
நிறைய விஷயம் இன்சூரன்ஸ் பத்தின விஷயங்கள் நீங்க சொன்னதுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் தான். இதையும் நோட் பண்ணி வச்சிருக்கேன் சார். ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார். ஒர்த் அட்டெண்டிங். தேங்க்யூ. தேங்க்யூ செல்வா. ரொம்ப நன்றி. இந்த சப்ஜெக்ட் வந்து எல்லாருக்குமே தேவை. அதாவது வைடா திங்க் பண்ண வைக்கும். இது வந்து நம்ம வந்து என்ன எப்படி காலம் போகுது, லைஃப் எப்படி போகுது, அந்த லைஃப்ல வந்து எல்லாமே எத்தனை அன்சர்டனிட்டி வருது நமக்கு. எங்கேயோ ஒரு அன்சர்டனிட்டி நம்மள வந்து ஃபெயில் ஆகுதுன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் ஏதோ ஒரு அன்சர்டனிட்டி போயிடுது. எத்தனை பேர் நல்லா படிக்கிறவனுக்கு அன்னைக்கு போனப்ப படிக்காத கொஸ்டின் எக்ஸாம்ல வந்துடும். அது எதிர்பார்க்கவே மாட்டான். இதெல்லாம் ரொம்ப சில்லி. இது ஒரு சாதாரண மேத்ஸ்ன்னு சொல்லிட்டு போவான். ஒண்ணுமே எல்லாம் அதுதான் கேட்டு வச்சிருப்பாங்க, அதை விட்டுட்டு போயிட்டுப்பான். சோ அந்த மாதிரி இது வந்து ஒரு லைஃப்ல எல்லாருக்குமே நடக்கிற விஷயம் தான். அது ஒரு நல்ல சப்ஜெக்ட். ஆத்தரும் நல்லா எழுதியிருக்காரு புக் அப்படின்னு நான் விமர்சனம் படிச்ச பிறகுதான் அதை கொஞ்சம் இவர் பேசுறதுக்கு முன்னாடி அவரு சொல்லிட்டு இருக்கும் போது இந்த சைட்ல அந்த ஸ்னிப்பட்ஸ் வெளில நெட்ல வந்து நோட்ஸ் படிச்சுட்டு இருந்தாங்க. ஹின்சைட்டை பத்தியும் ஒண்ணு போட்டிருந்தான். ஹின்சைட்டும் சார் அது வேற மாதிரி சொன்னாரு. அவன் என்ன சொல்றான்னா, நம்ம ஃபியூச்சரை வந்துட்டு ஆச்சரியமா வந்துட்டு இது என்ன நடக்குது சொன்னார் இல்லையா, கைராக பார்க்கறது, அது பார்க்கறது இல்ல, ஏதாவது எதிர்பார்ப்போடு இருக்கும்போது அதுல நிறைய எதிர்பார்க்கிறோம், நிறைய ஆச்சரியங்கள் மாறணும்னு எதிர்பார்க்கிறோம். அதே பாஸ்டா அது நடந்திருக்கும் போது அதை பார்க்கும்போது அதை ரொம்ப லெஸ்ஸா கன்சிடர் பண்றோமா. அது ஒண்ணுமே இல்ல, அது ஒண்ணும் பெருசா சேஞ்ச் இல்ல அப்படின்ற மாதிரி நினைப்போமா. அந்த ஹின்சைட்டை பத்தியும் போட்டிருக்காரு. அது ஒரு நடக்கிற வரைக்கும் தான் அதுக்கு மரியாதை, நடந்ததுக்கு அப்புறமா அது அது ஒன்றும் பெரிய சேஞ்ச் இல்லைன்ற மாதிரி நம்ம எடுத்து போவோமா. அது ஒரு நல்ல பாயிண்ட். அது ஒரு பாயிண்ட் தான் படிச்சேன் நான் இப்போதைக்கு. ஆனா அதுலயும் சார் இப்ப நிறைய சொன்னாருன்னு அதை நோட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நல்லா இருந்தது சார். ரொம்ப நல்ல டாபிக். இந்த இந்த நம்ம எம்ஐஎம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பல விஐபிகள் வந்து நம்ம கண்ணுக்கு தெரியாத எட்ட முடியாது. இப்ப வந்து அட இவங்கெல்லாம் பாத்துட்டோமா அப்படின்ற இதெல்லாம் ரேண்டம்னஸ் தான். கரெக்ட். ஆரம்பிக்கும் போது இது நீங்க நினைக்கல. இப்ப திரும்பி பார்க்கும்போது இதெல்லாம் நம்ம இதை விட நம்ம அதிகமா பண்ணி இருக்கணும் அப்படின்ற மாதிரி இன்னும் நினைக்கிறோமே தவிர அதை நம்ம அச்சீவ் பண்ணது அது வந்து பார்த்தோம்னா அட இவ்வளவு கிட்ட இருக்கிறோமா அப்படின்ற மாதிரி. தூரம் இருந்தவங்க எல்லாம் கிட்ட இருக்கிறோம். அது அது இதெல்லாம் வந்து நம்ம எதிர்பார்க்காத, நடக்க முடியாது, நடக்காதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறது நடக்குது. இதெல்லாம் தான். அதே மாதிரி அமுதா மேடம் ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க, கோயிலுக்கு போய் சாமி கும்பிடுறத பத்தி. சாமி கும்பிடுறதுன்றது போய் சாமி கும்பிடுறதுக்கு போறோமா இல்ல நம்ம சாமி கிட்ட ஏதோ கேட்கறதுக்கு போறோமா. அப்ப நம்ம போய் ஏதோ ஒண்ணு கேட்கும் போது என்னால்தான் அங்க ஃபெயில் ஆயிடுச்சுன்னா சாமியை திட்டுறோம். இது இது அது அவர் தப்பு இல்லடா, நம்ம தப்பு தான். இல்ல நம்ம தப்பு தான். நம்ம போய் அவர்கிட்ட போய் கேட்கணும், நடக்கிறது நடக்கட்டும், ஓகே எனக்கு நல்லது நடக்கணும் நடக்கும், நம்ம நல்லதே நினைப்போன்ற அந்த எண்ணத்தை நம்ம முதல்ல உருவாக்கணும்ன்ற இது இல்ல, அது வேணும். அதுதான் ஒரு நெல்லைக்கண்ணன் ஸ்பீச் கேட்டேன். அதுலயும் இந்த டாபிக் சொன்னாரு. கடவுள் கிட்ட போய் டிஸ்டர்ப் பண்ணாதீங்கடா, ஒவ்வொன்றும் போய் எதுவும் கேட்காதீங்க. அவர் வந்து வாழ்க்கை கொடுத்துருக்கிறதோட முடிஞ்சிச்சு அவர் வேலை. அதுக்கப்புறமும் போய் அவர் உயிர் எடுக்காதீங்க அப்படின்னு. அது அது நல்லா போட்டிருந்தாங்க அமுதா மேடம் வீடியோ. நீங்க எல்லாரும் பாருங்க, சாமி கும்பிடுறத பத்தி ரொம்ப அருமையா போட்டிருந்தாங்க. அமுதா மேடம் இப்ப சொல்ல விட்டா அது ரொம்ப நன்றி. எனக்கு வந்து ரவி சார் சாமி கும்பிடுறதுக்கு போறாரு, அதுக்கு முன்னாடி சொல்லிருக்கோம். வாங்க சார், உள்ளதான் கூப்பிட்டு இருந்தேன் நானு, ரவி சார் வாங்க ரவி சார் வாங்கன்ட்டு. அதான் நான் பார்த்தேன், அதுக்குள்ள முடியாதுன்னு நினைச்சேன். நல்ல வேலை அவர் முடிச்சிட்டாரு அவரு. அந்த முடிக்கிற ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி தான் நான் போனேன். சார் ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவர் வினய் தீர்த்தானோட ஒரு உரையை வந்து முழுமையா கேட்டிருக்கேன் நான் இன்னைக்கு. ஸோ அதற்காக ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். அவர் சொன்ன அந்த 5 பிரின்சிபிள்ஸ் அது ரொம்ப நல்லா இருந்தது. அந்த ஃபிட்னஸ், ஃபேமிலிசம், சான்ஸ், ஃப்ரெண்ட்ஸு, ஃபெய்த்து, அதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அந்த ஒரு என்ன எல்ஐசியோட, அதாவது இன்சூரன்ஸோட ஒப்பிட்டு சொன்ன உண்மைகளும் ரொம்ப நல்லாவே இருந்தது. நம்ம சில சமயத்தில் ஓவர் எஸ்டிமேட் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி லாட்ரியில் வந்து வின் பண்ணுறது, ஷேர் மார்க்கெட்லாம் வந்து 1% தான் வின் பண்ணுறாங்க. ஆனால் அந்த வின் பண்ணுற ஒரு ஆளை தான் நம்ம பார்க்குறோமே தவிர இந்த 99% ஃபெயிலியரை நம்ம பார்க்குறது இல்லை. இதே தான் இந்த ஆக்டர்ஸோ இல்லை நல்ல பிளேயர்ஸு, இந்த கிரிக்கெட் பிளேயர்ஸு, இவங்கெல்லாம் வின் பண்ணுறது தான் நம்ம பார்க்குறோமே தவிர அவங்க அதுக்காக எவ்வளோ உழைச்சாங்க அந்த பேக்கில் யாருமே அதை பார்க்குறது இல்லை. ரொம்ப நல்லா அதாவது நம்ம தமிழ் இலக்கியத்தோடு இணைந்து அதை சொல்லியிருந்தாரு. சூது அதிகாரம், புறநானூறு அதெல்லாம் சேர்த்து சொல்லியிருந்தாரு. நடுவில் வாரன் பஃபட்டையும் கொஞ்சம் வம்பு கிழித்தாரு. ஸோ அதுவும் நல்லா இருந்தது. இதில் இந்த ஆன்லைன் கேமிங் நம்ம இப்போ கரண்ட் ட்ரெண்டில் நம்ம இதில் சொல்லலாம்னா ஆன்லைன் கேமிங் தான். ஸோ அதை வந்து தடை செய்யணும்னு சொல்கிறாங்க. அதை வந்து நிறைய பேர் நம்பி நல்லா படித்தவங்களே வந்து அதில் நிறைய லூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதையும் இது கூட கம்பேர் பண்ணலாம்.
மொத்தத்தில் ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க சார் வினய் தீர்த்தன் சார். அதற்காக வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ. நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ ரவி சார். இப்போ மற்றவர்கள் பேசலாம். சிவகுமார் சார் பேசுறீங்களா? அதான் கை தூக்கு. அருமை சார், ரொம்ப அருமை சார். ரொம்ப ரொம்ப ரசிச்சு கேட்டேன். வாழ்வியல், பொருளாதாரம், தத்துவம் எல்லாத்தையும் கொடுத்துட்டீங்க சார். ஃபுல்டு பை ரேண்டம்னஸ். இன்னும் எனக்கு புரியல. நிலையற்ற தன்மை, செயலற்ற தன்மை தான் நம்ம வாழ்க்கை ஃபுல்லா இருக்கு. நிச்சயமற்ற தன்மை. அப்படியே சொன்னீங்க. டெத் இஸ் சர்டன், பட் டேட் ஆஃப் டெத் இஸ் அன்சர்டன். ஆரம்பிச்சு ரொம்ப பிரமாதமா ஆரம்பிச்சீங்க சார். ரொம்ப அருமையா ஆரம்பிச்சீங்க சார். பொருளாதார இழப்பை எப்படி ஈடுபடுது, இது அதுக்காக இன்சூர் பண்றோம். 30 இருந்து 33 வயசு இருக்கிறது ஒரு 1003 பேர் தான் சாவாங்க. பட் 3 ரேட்டு தான் கொடுக்க போறோம். பட் எப்போட வருமானம் வருது பாருங்க ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு. அது மாதிரி இன்சூரன்ஸே கம்பைன் பண்ணி சொன்னீங்க. ரவி சார் சொன்ன மாதிரி ஃபிட்னஸ், ஃபோர்காஸ்ட், ஃப்ரெண்ட்ஸ், பெய்டுன்னு சூப்பரா சொன்னீங்க சார். சூப்பரா சொன்னீங்க. சீட்டாட்டம் விழுவது சான்ஸ், விளையாடுவது சாய்ஸ் அப்படின்னீங்க. செஸ்ல கத்துக்கொட்டில ஜெயிக்க முடியாது, சீட்டாட்டத்துல யார் வேணா ஜெயிச்சிடலாம். ரொம்ப அருமையா கேட்டு போனீங்க. அபத்தங்கள் நிறைந்ததுதான் வாழ்க்கை. சூப்பர் சார். தியர் ஆஃப் கர்மாவை கொண்டு வந்தீங்க. 99:1 ஜெயிக்கிறது சீட்டாட்டத்திலேயே லாட்டுலேயே 99ல ஒருத்தர் தான் ஜெயிப்பான். அருமை. சூப்பர் சார். தேங்க்யூ. ஒருத்தி பூமாலை அணிகிறாள், ஒருத்தை இது குருநானு சொன்னீங்க. எதிர்வீட்டுல பூமாலை அணிகிறாள், எதிர்வீட்டுல பூமாலை கலைகிறாள். ரொம்ப அருமையா கொண்டு வந்தீங்க. எல்லாத்தையும் குருநானு சேர்த்து கொண்டு வந்துட்டீங்க. எக்ஸலண்ட், எக்ஸலண்ட். ரொம்ப அருமையா இருந்தது சார். வாழ்த்துக்கள், பாராட்டுகள். சூப்பர். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ. அமுதா மேடம் பேசுங்க. அருமையா என்ஜாய் பண்ணி. அமுதா மேடம், லதா மேடம் பேசுறீங்களா? லதா கை தூக்கிட்டு இருக்காங்க சார். ஓகே, வாங்க வாங்க சார். ரொம்ப நல்லா இருந்தது சார். நானுமே ரொம்ப ஃபுல்லா கேட்டேன் சார். இதுல வந்து மார்டாலிட்டி, நான் வந்து காலேஜ்ல வந்து இந்த இன்சூரன்ஸ் சம்பந்தமான பேப்பர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எடுத்திருக்கேன் சார். அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மார்டாலிட்டி ரேட்டு இதெல்லாம் வச்சுதான் அவங்க டிசைட் பண்றாங்க. ப்ரீமியம் இது எல்லாமே நிறைய புரிஞ்சுக்கிட்டு, இன்ட்ரெஸ்ட் ரேட்டு அவங்கள எப்படி கால்குலேட் பண்றது இதெல்லாம் நாங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லி தருவோம். அப்ப நல்ல டீப்பா டெப்தா நான் படிச்சேன். எங்க அண்ணா கூட இன்சூரன்ஸ் ஏஜென்ட் சார். அவங்கள்ட்டயே சில டவுட்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இப்ப ரியாலிட்டியில என்ன நடக்குதுங்கிறதையும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஏன்னா புக்கு என்னைக்கோ எழுதியிருப்பாங்க இல்லையா, அதைதான் வச்சிருப்பாங்க. அதனால அதை கூட சொல்லி கொடுத்தேன். அது இருக்கட்டும். அதுல நாங்களும் நீங்க சொல்ற மாதிரி இந்த ரேண்டம்னஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பேப்பர் நாங்க சொல்லி கொடுக்கும்போது அதுல வரும் சார். எங்களுக்கு அந்த காலத்துல வந்து அந்த ரேண்டம் நம்பர் ஜெனரேட் பண்றதுக்கு ஒரு மெஷின் ஏதோ இருக்குமா, அந்த அளவுக்கு அதை ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு ரேண்டம்னஸ். இன்னொரு ரேண்டம்னஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேத்தமெட்டிக்கலா பார்த்தா இப்ப சில இதுக்கெல்லாம் வீட்டுக்கு வந்து சிலர் உங்களுக்கு வந்து இந்த எனக்கு ரியலி ஹேப்பன்ட். நான் வென் ஐ வாஸ் இன் ஹைதராபாத், உங்களுக்கு வந்து இந்த ஒரு கிஃப்ட் ஹேம்பர் கொடுக்குறோம். அது வந்து ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இது ஃபேக்டரி ரன் பண்றவங்க, ஏன் எனக்கு கொடுக்குறீங்க? அதுல வந்து 10 கரண்டி 10 டப்பா ஏதோ இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, இது ஏன் எனக்கு கொடுக்குறீங்க? நீ எனக்கு உங்களுக்கு என்ன ரிலேஷன் அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவங்க சொன்னாங்க 30 பேருக்கு ஒரு வீடுன்ட்டு நாங்க வந்துகிட்டு இருக்கோம், அது உங்க வீடு வந்தது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த கைண்ட் ஆஃப் திங்ஸ் ஆல்சோ ரேண்டம்னஸ். இப்ப 5, 10, 15 அதுல இருக்கிற ரெஸ்பெக்டிவ் அந்த ப்ராப்பர்ட்டியோ ஏதோ ஒண்ணு நாங்க எடுத்துப்போம். மேக்ஸ்லயும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லயும் அது ஒரு டைப் ஆஃப் ரேண்டம்னஸ். ஸோ இந்த ரேண்டம்னஸ் சம்பந்தமா ரொம்ப நாங்க யூஸ் பண்ணுவோம். ப்ராபபிலிட்டியில நீங்களே சொன்னீங்க, அந்த டாஸிங் காயின் இதெல்லாம் சொன்னீங்க. அது அப்சல்யூட்லி ட்ரூ. மெனி திங்ஸ் இருக்கும்போது அந்த ப்ராபபிலிட்டி நம்ம திங்க் பண்றது கரெக்டா இருக்கும். அதையும் நீங்க சொன்னீங்க. ஸோ அப்புறம் 5F சொன்னதே எனக்கு ரொம்ப பிடிச்சது சார். எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ வெரி மச். வாங்க அமுதா மேடம் பேசு சார். வணக்கம் சார். வினய் தீர்த்தான் சார். உங்களோட பேச்சு கேட்டுக்கிட்டே இருக்கும்போது எனக்கு
ரொம்ப அருமையா இருந்தது. ஆனா எனக்கும் நிறைய நிகழ்வுகளை எனக்கு வந்து மிக எளிதாவே தோற்றுவிச்சுது. இந்த வீடுகள்ல எல்லாம் சீட்டு போட்டு குலுக்கி எடுப்பாங்க பாத்தீங்களா, அந்த இது உடனே ஞாபகத்துக்கு வந்தது. இந்த தாயம் விளையாடுறானே துரியோதனன் நளன், அது எல்லாமே ஸ்திரத்தன்மை இல்லாத ஒன்று தானே, அது நிச்சயமற்ற தன்மை தானே, இன்னதுதான் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாத ஒரு நிலை தானே. இதன் மூலம் தான் நமக்கு வந்து தாமரை இலை தண்ணீர் போல வாழ்க்கை அப்படின்னு நமக்கு சொல்றதும் ஒரு நிச்சயமற்ற தன்மை அப்படிங்கிறது தான். வாழ்க்கை என்பதே நிச்சயமற்ற தன்மை அப்படிங்கிற விஷயங்களை தான் நமக்கு வந்து காலங்காலமா கதைகளின் மூலமும் மற்ற விளையாட்டுகளின் மூலமும் நம்ம ஒவ்வொரு செயல்லையுமே அந்த அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை வந்து நம்ம பார்த்துக்கிட்டே வர்றோம் தொடர்ந்து. அதெல்லாம் என்னுடைய நினைவுக்கு வந்ததுங்க சார். அப்புறம் சார் சொன்ன மாதிரி ஒரு வீட்டுல வந்து மணவிழா, இன்னொரு வீட்டுல வந்து ஒருத்தவங்க இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற செய்தி வந்து சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அவரோட தேவாரத்துல அவினாசிங்கிற ஊர்ல அந்த நிகழ்வு நடந்ததா, ஒரு வீட்டுல மகிழ்ச்சியாவும் இன்னொரு வீட்டுல வருத்தமாவும் இருந்ததாகவும், அதுக்கான பாடல்கள் எல்லாமே ஒரு சான்றாகவும் இருக்கு. அவினாசியில நடந்த ஒரு நிகழ்வா அதை வந்து நமக்கு வந்து சொல்றாங்க. திருவிளையாடல் புராணத்திலையும் இந்த செய்தி வந்து சொல்றாங்க. இதையெல்லாம் நம்ம பார்க்கும்போது எப்படி அந்த நிச்சயமற்றது எதுவுமே நீ எதிர்பார்த்து கொண்டு இருக்காத, உனக்கு கிடைச்சாலும் கிடைக்கும், கிடைக்காமையும் போகலாம் அப்படிங்கிறத சிறு வயதுல இருந்தே நமக்கு வந்து நம்ம மனசுல வந்து பதிய வச்சிருக்காங்க. அதனாலதான் இந்த மாதிரி காவியங்கள், இலக்கியங்கள், இதிகாசங்கள் இதெல்லாம் நம்ம மனசுல பதியுது. அப்படின்னா இதெல்லாம் நம்ம அன்றாடம் அனுபவிக்கக்கூடிய ஒரு நிகழ்வுகளா தான் இருக்கு. அதை வந்து வினய் தீர்த்தான் சார் ரொம்ப அழகா சொன்னாங்க. அவங்களுக்கு வந்து ரொம்ப நன்றி. வாழ்க சார், ரொம்ப அழகா இருந்தது. நானும் கொஞ்சம் திருப்பி பார்க்கறதுக்கும் இது ஒரு பெரிய வழியா இருந்தது. அந்த ரேண்டம் அப்படிங்கிற மாதிரி தான் திடீர்னு எங்க அப்பா இறந்த போது எங்களோட லைஃப் எப்படி மாறுச்சு அப்படிங்கிறத எல்லாம் ஒன்றோடு ஒன்று இணைத்து பார்ப்பது மாதிரி அந்த நிகழ்வுகள்லாம் இருந்தது. ரொம்ப சிறப்புங்க சார். நன்றி சார், நன்றி. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நீங்க தமிழ் அந்த இதுல இயல்பு உணர்ந்தோரே அத சொல்லுவீங்கன்னு நினைச்சேன். இதுங்க மகிழ்ச்சி. சார். ஆமா ஆமா, இன்னாதம்மை இவ்வுலகம் அந்த பாட்டு தானே சொன்னீங்க? அதுதான் ஆமா சொன்னேன். ஆமா. அந்த அதாவது உலகத்தின் இயல்பே நிலையற்ற தன்மை அப்படிங்கிறது தான். அதை தானே சார் நம்ம மாயைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். மாயை அப்படின்னா தோன்றும் தோன்றும் ஆனா தோன்றாது. அது அப்படி ஒரு இருக்கிற மாதிரி தோணும், ஆனா அது வந்து நிலையானது கிடையாதுங்கிறதான் இந்த நம்ம. மாயைக்கு காரணங்கள் தேட ஆரம்பிச்சதுதான் இந்த நூல்ல இருந்து நான் முக்கியமா சொல்ல விரும்புறேன். ஆமா, ஆனா நீங்க சொன்ன மாதிரி அந்த ரெண்டு பேருமே கணியன், ரெண்டு பேருமே சோதிடர்கள் தான். அந்த சோதிடத்தினுடைய மையமே உங்களுக்கு விதி வழிபடும் அப்படிங்கிறது தான். இப்படிதான் நடக்கும், இதுதான். இதுக்கு வந்து வேற ஒன்றும் நம்ம அந்த சொல்ல அந்த முடியாது. விதி முறையற்ற விதின்னு நான் சொல்றேன், ஆமா சீரற்ற நீங்க. விதின்னு சொல்ல வர்றேன். அதான் ஆமா இப்ப நான் சொல்ல விரும்பின கருத்து. இது ஆமா என்னானது அப்படிங்கறத நீ இயல்ப உணர்ந்துங்க. எதையாவது ஒரு கதை சொல்றோம்ல, ஒரு இங்க ஒரு கிடத்துக்குள்ள பார்த்தா புலி நிக்குது, மேல பார்த்தா பாம்பு நிக்குது, இவன் கடைசியில ஒரு சொட்டு தேன் விழுகுது, அந்த நாக்குக்கா அதை நாக்க நீட்டி அதை இது பண்ணிக்கிறான். அந்த மாதிரி ஒரு நிலைமையில இத இத காண்கிறான். இதையே தான் சார் ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒரு கதையில சொல்வாரு. ஒரு பாம்பின் வாய்க்குள்ளார ஒரு தவளை மாட்டிக்கிச்சு. அப்ப அந்த தவளைக்கு அருகில ஒரு பூச்சி பறந்தது. தவளை தன்னுடைய நாக்கை நீட்டி அந்த பூச்சியை உண்டது. அந்த மாதிரி நம்ம வந்து யமன் வந்து என்றைக்கு நம்மை கொண்டு போவான் அப்படிங்கிறது தெரியல. யமன் வாயிலே நாம் இருந்து கொண்டு இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய இன்பங்களை எல்லாம் நமக்கு கிடைக்கும்னு அனுபவித்து கொண்டு இருக்கிறோம். என்னைக்கோ ஒரு நாளைக்கு அந்த பாம்பு அந்த தவளையை விழுங்குவது போல நம்மளை வந்து விழுங்கிட போகுது. அது நமக்கு தெரியல. நம்ம தவளை வாய்க்குள்ள இருக்கோங்கிறது நமக்கு தெரியல. வெளியில பறக்கிற பூச்சி தான் நம்ம கண்ணுக்கு தெரியுது அப்படின்னு ராமகிருஷ்ண பரமஹம்சர் வந்து இந்த கதையை வந்து சொல்வாரு. அந்த மாதிரி அதுக்கு என்ன பண்ண முடியும்? நான் இப்ப கேக்குற கேள்வி, என்ன வாய்ப்புலதான் எல்லாரும் உட்கார்ந்து இருக்கான். ஆமா அதுக்கு என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. we can't help it. ஆமா நீ இயல்ப உணர்ந்துக்குங்கிறதா நம்ம பேச வர்றது. ஆமா. ரொம்ப மகிழ்ச்சி. அதையே தான் சார் இன்னொரு தனிப்பாடல்ல சொல்லுவாங்க. அன்றுகொல் இன்றுகொல் என்றுகொல் எண்ணாது பின்றையே நின்றது கூற்றம் என்று எண்ணி.
அதாவது இன்னைக்கு செத்து போவோமா, நாளைக்கு செத்து போவோமா, என்னைக்கு செத்து போவோம்னு தெரியாது. நம்முடைய பிடரியை பிடித்து கொண்டு அந்த இறப்பு நின்று கொண்டே இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நமக்கு என்றைக்கு எது நடக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அதனாலதான் நிறைய பேர் சொல்லும்போது இன்றைய நாளை உன்னுடைய நிறைவான நாளாக நினைத்து செயலாற்று அப்படின்னு சொல்லுவாங்க. அதனாலதான் இன்றைய பொழுதுல நீ யார் மீதும் கோபப்படாத, யாரையும் எதிரியா கருதாத, கடனை பாக்கி வைக்காத, உன்னுடைய வேலைகளை அன்றாடம் நீ முடித்து விடு, நாளைக்கு என்று எதையுமே நீ வைக்காதே, நாளைக்கு நீ இருப்பியாங்கிறது உனக்கு தெரியாது, எந்த நிச்சயமும் கிடையாது அப்படின்னு சொல்லுவாரு. தருமன் கூட ஒரு இடத்துல சொல்லும் போது நான் நாளைக்கு தருகிறேன் வா அப்படின்னு சொன்ன உடனே பீமன் கை கொட்டி சிரிச்சானா. அண்ணன் காலத்தையே வென்றுட்டாரு, நாளைக்கு இருக்க போறேன்னு அவ்வளோ திடமா சொல்றாரு. அந்த அளவுக்கு அவருக்கு தெரிஞ்சு போச்சா அந்த உலக வாழ்க்கை நிலையானது அப்படின்னு சொல்லிட்டு பீமன் கை கொட்டி சிரித்தான் அப்படின்னு சொல்லிட்டு மகாபாரதத்துல ஒரு கதை வரும். அந்த மாதிரிங்க சார், நிலையாமை அப்படிங்கிறது தான் நிஜம். அது மட்டும்தான் உண்மை, மற்ற எதுவுமே உண்மை இல்லை அப்படிங்கிறத நம்ம உணர ஆரம்பிச்சோம்னா எதை பத்தியும் கவலைப்படாம வாழ்க்கையை நிறைவாக ஓட்ட முடியும் அப்படிங்கிறதும் நிறைய இந்த மாதிரி செய்திகள் மனசுக்குள்ளார வரிசைப்பட்டு அப்படியே வந்துகிட்டே இருந்ததுங்க சார். ரொம்ப நன்றிங்க சார். ஒரு முறை நினைத்து பார்ப்பதற்கு ஒரு பெரிய வாய்ப்பு. ரொம்ப சிறப்பா இருந்தது. நன்றி நன்றி மேடம், நன்றி. மாலதி பேசு. வணக்கம் சார். ரொம்ப அருமையா இருந்ததுங்க சார். ஸ்டார்டிங்ல ஸ்டூபிட் தனத்தை பத்தி ஆரம்பிச்சீங்க, அதுக்கப்புறம் ப்ராபபிலிட்டி சொன்னீங்க. வாழ்க்கை ஒருத்தர் ஒரு அந்த எல்ஐசியில ஒரு 1000 பேர் கட்டுறாங்கன்னா அது ஒரு 3 பேர் இறந்துட்டாங்கன்னா அது அவங்களுக்கு யூஸ் ஆகுது அப்படின்றத சொன்னீங்க. அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. இந்த புறநானூறு பாடல் 2 பாட்டை எடுத்து இந்த எல்ஐசி சப்ஜெக்ட்ல கொண்டு ரொம்ப நல்ல அருமையா சொன்னீங்க சார். என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இருக்கும் இடத்தை விட்டு நீ இல்லாததை தேடாத அப்படின்ற மாதிரிதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். இருக்கிறத நீ யூஸ் பண்ணிக்கோ, இல்லாததை பத்தி தேடாத, வாழ்க்கைய வாழு, ஒழுங்கா வாழு. வாழ்க்கையில வெற்றியோ தோல்வியோ நம்ம அதை ஜீரணிச்சுக்கணும், அதை புரிஞ்சுக்கணும். அப்படி வெற்றி வந்தா நம்ம ஓவரா நம்ம ஆடக்கூடாது, தோல்வி வந்தா அதை பார்த்து நம்ம ரொம்ப தோண்டு போகக்கூடாது, எதுவா இருந்தாலும் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரிதான் சார் நான் இந்த சப்ஜெக்டை புரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப அருமையா இருந்ததுங்க சார். நன்றிங்க சார். நன்றி நன்றி சார். ஒன்னே ஒண்ணு நான் சொல்லிட்டுமா? ஒண்ணா சொல்லுங்க சார். இந்த ரேண்டம்னஸ்ங்கிறது ஃபைனலா நீங்க அது விதிப்பயன் அதெல்லாம் சொல்றீங்க, அது நெகட்டிவா மீன் பண்றீங்களா பாசிட்டிவா மீன் பண்றீங்களா சார்? இயல்பை உணர்ந்துக்கத்தான் சொல்றேன். இயல்பு உணர்ந்து கொள்ளுங்கள்னு தான் சொல்றேன். இயல்பு உணர்ந்தோரே இனிய காண்ப, அதன் இயல்பு உணர்ந்தோரேங்கிறதான். இயல்பை உணர்ந்துக்குங்கிறதுதான் நம்ம சொல்ல வர்றது, வேற ஒண்ணும் இல்ல. ரியாலிட்டி தானே சார், ரியாலிட்டியே சில சமயம் அது பிளஸ் பாயிண்டா அமையும் சார். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப யுஎஸ் விசா சில பேருக்கு அது பிளஸ்ஸா இருக்கலாம், சில பேருக்கு மைனஸா இருக்கலாம். நீ அது மாதிரி வெற்றி பெற்றவன் 100 பேர்ல ஒருத்தன் தான், இழந்தவன் ரொம்ப அதிகம். நீங்க வெற்றி பெற்றவனுடைய பாடம் தான் பெரிய பாடம்னு நினைக்காதே. வென்றவர் வார்த்தையெல்லாம் வேதமல்லால் மற்றொன்று இல்லைன்னாரு கண்ணதாசன். அதை வேதமா நினைக்காத, தோத்தவகிட்டே இருக்கு. வாழ்க்கைங்கிறது போயிட்டே இருக்கு. அதுக்கு ஒரு முறை கிடையாதுங்கிறது தான் நான் இப்ப மறுபடியும் வலியுறுத்த விரும்புறது. இவங்க முறைன்னு சொன்னது ஒரு அபத்தம்ங்கிறதான் நான் நினைக்கிறேன். அதாவது அதாவது அது ஒரு முறைன்னு சொல்லி, இதனால உனக்கு பிராரப்த கர்மா வந்துச்சு, இதனால இது நிகழ்ந்தது, அப்படியெல்லாம் அதுக்கு ஒரு முறையை கண்டுபிடிக்கணும்னு தான் நம்ம அலையிறோம்ங்கிற. நம்ம தோன்றிய காலத்திலிருந்து இதற்கு ஒரு முறை கண்டுபிடிக்கணும்னு தான் அலையிறான். ஆனா தமிழ் சொல்லுது இது முறையற்றது, சீரற்றது வாழ்க அப்படின்னு தான் சொல்லுது. அது நதியில போயிட்டே இருக்கு ஒரு முறை, எங்கேயோ போய் செய்ய போகுது. இதுக்கு என்ன முறை? முறையில்லா முறைதான் அதுக்கு முறை. அதான் இந்த இதுல நான் சொல்றீங்களா முறையற்றது சீரற்றதுன்னு, நெகட்டிவா சொல்ற மாதிரி தானே அர்த்தம். அதாவது புரிஞ்சுக்குங்கன்னு சொல்றாரு. இதெல்லாம் நிகழலாம், இணையாம நிகழலாம், ஏற்றுறது எனக்கு பெருமை. இது ஒரு விஷயம் நாளைக்கு கூட இந்த சப்ஜெக்ட பேசலாம்.
பெரிய பெரிய சப்ஜெக்ட். நான் இது ஒண்ணுதான் சார் சொல்ல விரும்புறேன். ஒரு இப்ப நிகழ்வு எடுத்துட்டு யூஎஸ்க்கு பேசலாம். H1B விசா அப்ளை பண்ணும்போது நிறைய பேர் அப்ளை பண்ணுவாங்க. ஆமா. இன்பிட்வீன் ஒரு 2 வருஷம் என்ன பண்ணாங்கன்னா, இந்த கொரோனா பீரியட்ல நிறைய நிக்குதுன்ட்டு என்னவோ தெரியல, ஒரு ஏஜென்சி மூலமா ஒரு சேம் பர்சனுக்கு டிஃப்ரெண்ட் ஒரு 10 தடவை கூட அப்ளை பண்ணலான்ட்டு அப்ளை பண்ணாங்க. அப்ப 10 தடவை ஒரே பர்சன் பேர்ல வேறு வேறு விதமா அப்ளை பண்ணாங்கன்னா கிடைக்கிற பாசிபிலிட்டிஸ் ஆர் மோர் இல்லையா? அது மாதிரி அனுச்சு. அது மாதிரி சில திருட்டுத்தனம் நடந்ததுனால கவர்மெண்ட் அது தெரிஞ்சுக்கிட்டு இன்னொரு தடவை அவங்களுக்கு சான்ஸ் கொடுத்தாங்க. சோ இயர்லி 2 டைம்ஸ் 2 வருஷம் நடந்தது. இதுல இந்த புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரே ஒரு இது சொல்றேன். ஒருத்தன் இப்ப இன்சூரன்ஸ்லயே 10 பேரை பார்த்தா 3 பேரு இன்சூரன்ஸ் எடுப்பார்கள் அப்படின்னு ஒரு இது வச்சுக்கலாம். ஏன்னா பழைய இதை வச்சு நான் 3 பேரை பார்த்துட்டு அவை எடுக்கலாம், எடுக்காம போகலாம். ஆனால் இந்த தியரி ஆஃப் ஆவரேஜ் தியரி, நீங்க 3000 பேரை பார்த்தா அந்த 300ங்கிறது சரியா வருமா? என்ன சொல்றோம்? ஆவரேஜ் தியரி லார்ஜ் நம்பர்ஸ் இருந்தா சரியா வருங்கிறாரு. இப்ப அதைத்தான் நிறைய பேருக்கு இப்ப நாங்க எல்லாம் பாடம் எடுக்கிற போது நாங்க இப்படி போனோம், அவரை பார்த்தா இவரை பார்த்தா நடக்கலையேன்னு சொன்னா நாங்க சொல்றோம் இது விதியின் பிழை என்று மதிய ஒவ்வொரு இது கம்பராமாயண பாட்டெல்லாம் நாம் பயன்படுத்துறது. இது விதியின் பிழைன்னா அப்புறம் சொல்லணும். அந்த விதி என்ன சொல்லணும்னா, நீங்க 10 பேரை பார்த்துட்டு இந்த 3 பேரை எடுக்கலையேன்னு இருக்காத, நீ 300 பேரை பார்த்துட்டு 30 பேர் எடுத்துட்டானான்னு பாரு. நீ லார்ஜ் நம்பர்ஸுக்கு போகணும்னு நாங்க இதை சொல்லி கொடுக்குறோம். இந்த இது இன்சூரன்ஸ் விற்பனையாளர்களுடைய இதுல நீ அதிகமா பாக்குறது தான், நீ கேட்கறது தான். அவன் போடுவான், போடாம போகலாம். நான் அதுக்கெல்லாம் நிறைய விசிட் ஃபீ கான்செப்ட் எல்லாம் பேசுறோம். செல்வா கேட்டிருந்த பிரைவேட்ல, அதனால இதை சொல்றேன். விசிட் ஃபீ, ஒவ்வொரு விசிட்டுக்கும் உனக்கு பேமெண்ட் வருது. அவன் கொடுத்தாலும் கொடுக்காதீங்க. ஏன்? நீ 3 பேர் போட்டு நீ உனக்கு வரல அந்த பணம், நீ 10 பேரை கேட்டதுனால வந்துச்சு. ஒவ்வொரு தவணை கேட்டாலும் உனக்கு ஒரு ஃபீஸ் உண்டு. ஏன்னா எவன் எடுப்பான்னு தெரியாது. அதான் இங்க பாயிண்ட். நாங்க சொல்றதே, எவன் இன்சூரன்ஸ் எடுப்பாங்கிறது நமக்கு தெரியல. ஆனால் 10 பேரை கேட்டா 3 பேர் எடுப்பார்கள் என்பது ஒரு உண்மை நடந்திருக்கு. அந்த மாதிரி நீ அதனால 10 பேரையும் கேட்கறது, ஒவ்வொரு விசிட்டுக்கும் யூ ஆர் பீயிங் பெய்டுன்னு சொல்றோம். இந்த மாதிரி இந்த ரேண்டம்னஸ் பல பேரும் பலவித கொள்கைகளை அவங்களுக்கு தெரிஞ்சபடி பயன்படுத்துறாங்க. மகிழ்ச்சி. நன்றி சார். ஒண்ணு சார், நம்ம செல்வராஜ் சொன்னாங்கல்ல, இந்த பிள்ளைங்களுக்கு முதல்ல புரிய வைக்கணும்னு, முதல்ல பெற்றோர்களுக்கு புரிய வைக்கணும். என் பிள்ளை உச்சத்துக்கு வரலன்னு சொல்ற பெற்றோர்களோட நிர்பந்தம் இருக்கே, தாங்க முடியாத நிர்பந்தம். பள்ளிக்கூடங்கள்ல பண்ற நிர்பந்தம். ஒரு நிமிடம் பொறுத்துங்க. நான் இன்னைக்கு உங்களுக்கு பிடித்தமான இந்த ஐபிஎல்ல எந்த டீம்னு கேட்டேன். சிஎஸ்கே அதை எழுதுனாங்க. அது சென்னைக்காரன் எவனாவது இருக்கானான்னு கேட்டேன். ஒருத்தர் இல்ல சார். அடுத்த டீம் என்னன்னு கேட்டேன். ஆர்சிபி, மும்பை இந்தியன். சரி, அப்ப ஆர்சிபின்னு எழுது. அதுக்கு கீழே உன் பேரை எழுது. முதல்ல என்ன எழுத சொன்னது? சிஎஸ்கே, ரெண்டாவது ஆர்சிபி, மூன்றாவது உன் பேரை எழுது. நீ என்ன பண்ற? எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் இந்த சட்டையை போட்டுக்கிட்டு இப்படி உட்கார்ந்து இருந்தாத்தான் அந்த வீட்டுல ஜெயிக்கலாம்னு அவனுக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. இந்த ஃபூல்டு பை ரேண்டம்னஸ், அது ரேண்டம் நிகழ்ச்சி. இவன் என்ன சொல்றேன்? நான் இந்த இடத்த விட்டு நகர மாட்டேன், இந்த சட்டையை போட்டுக்கிட்டு பாத்ரூம் கூட போகாம உட்கார்ந்துருக்கீங்க. 5 மணி இந்த இதை கொண்டாந்து வச்சேன். 5 மணி நேரம் சிஎஸ்கே ஜெயிக்கணும்னு உட்கார்ந்துருக்க, நகராம உட்கார்ந்துருக்க. இந்த 3வது ஆள் இருக்கானே, அவன் ஜெயிக்கணும்னு எத்தனை மணி நேரம் உட்கார்ந்துடுறதான்னு கேட்டேன். 3 பேருக்கு எழுதுனது இல்ல, 3வது ஒருத்தர் இருக்கு எழுதுனீல, சிஎஸ்கே செய்யணும் ஆர்சிபி ஜெயிக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. இந்த 3வது ஒருத்தனை எழுதுனியே, அவனுக்கு எவ்வளவு நேரம் செலவழிச்ச? அதை யோசி. நம்ம எவ்வளவு செலவழிக்க போற? மாற்றமும் ஏற்றமும் தலைப்பு நல்லா இருந்தது, அதை உங்களோட பகிர்ந்துக்கிறேன். அந்த மாதிரி நீங்க உணரணும்னு சொல்றீங்கல்ல, அதை உணர்த்தி ஏதாவது போட்ட யாராவது ஒரு பிள்ளையாச்சும் கேட்டா. நிறைய பேர் ரொம்ப மூவ் ஆனாங்க. அவர் என்ன சொல்றோம்னு முதல்ல புரியல,
அப்புறம் இந்த மூணாவது ஆளு யாருன்னு கேட்டு அந்த பிள்ளைய பேரை சொல்லி, அப்ப நீ ஜெயிக்கணுங்கிறதுக்கு என்ன பண்றான்னு நம்ம கேட்கிறோம், நிறைய சொல்றோம். இந்த மாதிரி நிறைய சார். மகிழ்ச்சியம்மா, நன்றி. நல்லா இருக்கு சார், நல்லா இருக்கு, சிறப்பா இருக்கு. லதா மேடம்க்கு ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். அதாவது இப்போ வந்து நம்ம சார் சொல்றது வந்து நெகட்டிவ் நெகட்டிவ் தான் சொன்னாங்க. அது நெகட்டிவ் இல்ல, அதுதான் உண்மை. நம்ம 10 பேரை பார்க்கிறோம்னா ஒருத்தர் கூட எடுக்கலன்னா எடுக்க மாட்டான்றதுதான் உண்மை. 4 பேர்கிட்ட நம்ம சந்திக்கிறோம், ஒரு விளையாட்டு விளையாடுறோம் அப்படின்னா அதுல நம்ம ஜெயிக்கலன்றது எப்பயாச்சும் ஜெயிக்கிறோன்றது ஒரு உண்மை. ஆனா தோக்குறோன்றது அது உண்மை. நெகட்டிவ் தோத்து போயிட்டான்றது இல்ல. அந்த உண்மையை நாம ஒத்துக்க பழகிக்கணும்ன்றதுதான் இங்க கருத்து. இந்த நிதர்சனம் வாழ்க்கையில நிதர்சனம் என்றது நாம எடுக்கிற முயற்சிகள் எல்லாம் ஜெயிக்கணும்ன்ற அவசியம் இல்லை, ஜெயிக்காது. இது உண்மை, இதுதான் நிதர்சனம். ஆனால் உனக்கு ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உனக்கு ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. எப்போ நம்ம எடுக்கிற முயற்சி இருந்தாதான். முயற்சி எடுக்கலன்னா அந்த வாய்ப்பும் கிடையாது. அப்ப உண்மையும் ஒத்துக்கணும். அந்த உண்மையோட போகும்போது உண்மையோட நம்ம டிராவல் பண்ணும் போதுதான் நீங்க ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பே கிடைக்குது. அது நெகட்டிவ் நம்ம பார்த்தோம்னா அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கணும். அந்த உண்மையை நாம ஒத்துக்கிறதுக்கு தயங்கனம்னாவே நம்ம அடுத்த ஸ்டெப் போக மாட்டோம். அப்ப அது உண்மைன்னு அக்செப்ட் பண்ணிக்கோ, இதுதான் நிதர்சனம் தெரிஞ்சுக்கோன்றதுதான் சொல்றாங்க. அப்ப நம்ம நெகட்டிவ்ன்றது நிதர்சனம்ன்றத பார்த்தோம்னா பாசிட்டிவா தான் இருக்கும். முருகேசபாண்டியன் சார் வாங்க, ரொம்ப நேரம் கை தூக்கிட்டு. வணக்கம் வணக்கம். ரொம்ப ஒரு சிறப்பான நிகழ்வு. இவர் வந்து பேசுறது வந்து ரொம்ப ஒரு எளிமையா ஒரு இனிமையா பேசுவாரு, ரொம்ப சிறப்பு. இது இவர் பேச்சு நான் ராமு சார் பேச்சு, அவர் ரொம்ப ஸ்பீடு, இவர் மெதுவா அமைதியா எல்லாத்துக்கும் சொல்ற மாதிரி கிளியரா சொல்றாரு, ரொம்ப சிறப்பு அந்த பேச்சு. அடுத்து வந்து இதுல வந்து இன்சூரன்ஸ் வந்து ஒரு ஷேரிங் என்ற ஒரு கான்செப்ட் தெரிஞ்சுக்கிட்டேன். அடுத்து வந்து இது இருக்குல்ல, ரேண்டம்னஸ் தான் வாழ்க்கை, அப்புறம் இயல்பு, நிலையாமை, இதை பத்தி எல்லாம் கிளியரா சொன்னாரு. கடைசியில இந்த முறையற்றதுதான் முறை அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் இது இருக்குல்ல, நம்ம ஒரு இன்சிடென்ட் சொல்லும்போது ஒரு வீட்டுல என்ன திருமணம் நடக்குது, ஒரு வீட்டுல வந்து இது இறப்பு நடக்குதுன்னு சொன்னாங்கல்ல. ஒரே வீட்லயே திருமணமும் இறப்பும் ஒரே நேரத்துல நடந்தது. நான் பள்ளி பருவத்துல எங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு 5-6 வீடு தள்ளி நடந்தது. அதாவது அப்பா ஆஸ்பத்திரியில இருக்காரு, மகளுக்கு திருமணம் நடக்குது. ஆஸ்பத்திரியில வந்து ஆக்சிஜன் மாஸ்க் இது இருக்குல்ல, ஆக்சிஜன் மாஸ்கை எடுத்துட்டா அவர் இறந்துடுவாரு. இவங்க திருமண தாலி கட்டத்துலயும் வெயிட் பண்றாங்க. அது அவங்க அப்பா உயிரோட வச்சிருக்காங்க. தாலி கட்டி முடிச்சதும் முடிச்சுட்டு திருமணம் முடிச்ச பிறகு இவங்க வீட்டுக்கு வர்றாங்க. அவரு வந்து அவரு அந்த தாலி கட்டி முடிச்ச நேரம் பிறகு இந்த மாஸ்கை எடுத்துட்டு அவரை இறந்துடுறாரு. அவரும் வீட்டுக்கு வர்றாங்க. 2 பேரும் ஒரே நேரத்துல வீட்டுக்கு வர்றாங்க. அந்த அந்த அழுகச்சி, அந்த தெருவே அழுகுச்சி. அது மாதிரிதான் இதெல்லாம் ஒரு பெரிய பெரிய ரேண்டம்னஸ், இது மாதிரி கோயின்சிடன்ஸ் ஆகிறது. அப்புறம் இன்னொரு வந்து எங்களுடைய ஒய்ஃபுடைய ரிலேட்டிவ்ஸ் வந்து ஒரே நேரத்துல இல்ல கொஞ்சம் நேரம் டிஃபரன்ஸ்ல ஒரே இடத்துல 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இறங்காந்தாங்க. அதாவது ஹஸ்பண்ட் வந்து காலையில வந்து அவரு லாரி ஷெட் வச்சிருக்காரு. லாரி ஷெட்னா அது இதுக்கு இந்த கமிஷனுக்காண்டி லாரி இதெல்லாம் பொருட்கள்லாம் ஏற்றி வேற ஒர்க்கெல்லாம் அனுப்புவாரு. காலைல போயிருக்காரு. போனதும் ஒரு இடத்துல அப்படியே உட்காந்து கொலாப்ஸ் ஆயிட்டாரு. உடனே அவங்க ஆஸ்பத்திரிக்கு எடுத்து போயிருக்காங்க. அவர் என்ன ஆச்சு தெரியுமா, அவரு வந்து ஆஸ்பத்திரிக்கு போயிருக்காங்க. ஏதோ ஒரு மெசேஜ் இவங்களுக்கு வந்துருக்கு இதுக்கு, என்னடா அவரை காணவே சொல்லிட்டு இவங்க மறுபடியும் இவங்க போயிருக்காங்க. ஒய்ஃபு போனதும் அதே இடத்துல உட்காந்து அவங்களும் கொலாப்ஸ் ஆயிட்டாங்க. ஒரே நேரத்துல ஒரே வீட்டுல ஒரே இடத்துல வந்து இறந்தது. அது ஒரு ரேண்டம்னஸ் தான் நான் பாக்குறேன். இது மாதிரிலாம் அது என்ன நடக்குது. ரேண்டம்னஸ் தான் வாழ்க்கை, அது கரெக்டா உண்மை. சார் வந்து இந்த புத்தகத்தை வந்து கொஞ்சம் தான் படிச்சுட்டு சொல்றேன்னாரு, ஃபுல்லா முடிக்கலன்னாரு. அது இந்த ஃபுல்லா முடிச்சுட்டு இன்னொரு செஷன் எடுக்கணும், அவ்வளவுதான் என்னுடைய வேண்டுகோள். நன்றி. நன்றி சார், நன்றி சார். கணேசன் சார் வாங்க பேசு.
சார் வணக்கம் சார். அது அருமையான டாபிக். அதை ரொம்ப பிரமாதமா எக்ஸ்பிளைன் பண்ணாரு. இது வந்து இன்சூரன்ஸ் மட்டும் இல்ல, நம்ம வாழ்க்கையில வந்து இயல்பானது, இந்த நெகட்டிவ் நிகழ்வு வந்து இயல்பானது அப்படின்னு அக்செப்ட் பண்றதுக்கு சொன்னாரு. இந்த ரேண்டம்னஸ்ல எனக்கு என்ன தோணுதுன்னா, ரேண்டம்னஸ்ல வந்து நம்ம நெகட்டிவா ரேண்டம் திங்க் பண்ணனாக்கா நம்மளுக்கு வந்து நன்மைகள். இப்போ ஒரு உதாரணம்னா, இப்போ இது நம்ம லைஃப்ல வந்து திடீர்னு ஒரு நாள் நம்ம இறந்துருவோம் அப்படின்னு திங்க் பண்ணி நம்ம இன்சூரன்ஸ் பணம் போட்டு வச்சோன்னா, நம்ம இறந்தாலும் நம்ம ஃபேமிலிக்கு பணம் கிடைக்குது. அது வந்து நெகட்டிவா திங்க் பண்றதுல நம்மளுக்கு பாசிட்டிவ். நம்ம வந்து ஆனா ரேண்டம்னஸ்ல பாசிட்டிவா திங்க் பண்றோம் வச்சுங்களேன். 100 பேருக்கு இது பண்ற 100 பேர் எக்ஸாம் எழுதுறான், 3 பேர் நான் படிக்காம பண்ணி எக்ஸாம் வந்துரும் அப்படின்னு நம்ம இது பண்ணாக்கா, நம்ம லாட்டரி சீட் வாங்குறோம் வச்சுக்கோ, அதுல வாங்கினாக்கா அது வந்து பாசிட்டிவா ரேண்டம்னஸ் திங்க் பண்ணனாக்கா தட் வில் பிகம் நெகட்டிவ் ஃபார் அஸ். ஸோ அதை வந்து ரேண்டம்னஸ் வந்து நெகட்டிவா திங்க் பண்ணும்போது நம்மளுக்கு பெனிஃபிட் கிடைக்குது. நெகட்டிவ் திங்க புரிஞ்சுக்கின்னு அதுக்கு ப்ரிகாஷன்ஸ் எடுக்கும்போது நம்மளுக்கு பணம் கிடைக்குது, எல்லாமே கிடைக்குது. அந்த அந்த நெகட்டிவ் வந்து சால்வ் பண்ணது கிடைக்குது. ஆனா ரேண்டம்னஸ்ல பாசிட்டிவ் நம்ம திங்க் பண்ணி அதுக்காக பணத்தை கட்ட போட்டு பண்ணனாக்கா, அது நெகட்டிவா போச்சுனாக்கா வில் பி லூசர் அப்படின்றது எனக்கு எனக்கு அறிவுக்கு அதுதான் எட்டுது. அப்புறம் முயற்சின்னும் போது ஆக்சுவலா முயற்சின்னும் போது ரேண்டம்னஸ் நெகட்டிவா திங்க் பண்ணோம், பாசிட்டிவா திங்க் பண்ணோம். முயற்சி பண்றோம், நெகட்டிவாவும் போகலாம். அந்த 3% சொல்றாரு, நெகட்டிவாவும் போகலாம். முயற்சியில வந்து 3% பாசிட்டிவ் ஹெல்ப் பண்ணி நம்மள மேல் லெவலுக்கு கொண்டு வரலாம். ஸோ முயற்சின்னு சேரும் போது ரேண்டம்னஸ் நெகட்டிவாவும் திங்க் பண்ணோம், பாசிட்டிவாவும் திங்க் பண்ணோம். இது ரெண்டுமே இதுதான் வந்து ஒரு உளவியலா திங்க் பண்ணாக்கா எனக்கு இப்படி தோணுது. இது சரியா இருந்தா அந்த கூட்டம் எடுத்துக்கோங்க. ரொம்ப அருமையான ஸ்பீச் சார். தேங்க்யூ சார். அவருக்கு இல்ல, இதுல வந்து நீங்க சொல்ற கருத்து எடுத்துக்கிட்டீங்கன்னா, கணேசன் சார் சொல்றது வந்து இப்போ ஒரு எக்ஸாம் சொல்றாரு, அது பாசிட்டிவ் நெகட்டிவ்னு பேசுறாரு. நீங்க எக்ஸாம்ன்றது முயற்சி எடுக்கிறது, நீங்க படிக்கக்கூடியது. நீங்க நல்லா படிச்சு பண்ணீங்கன்னா நீங்க வந்து பாஸ் ஆவீங்களா ஃபெயில் ஆவீங்களா வந்து உங்க கையில இருக்குது சாய்ஸ். அது சான்ஸ் கிடையாது, அந்த சாய்ஸ் உங்க கையில இருக்கு. அப்ப அங்க நெகட்டிவும் உங்க கையில இருந்து பாசிட்டிவா இருக்குது. அங்க நீங்க நெகட்டிவா நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை. சாய்ஸ் என்னோடது. நான் நல்லா படிச்சேன் அப்படின்னா நான் பாஸ் பண்ணிடுவேன். அங்க சான்ஸ் கிடையாது. நல்லா படிச்சு நான் கொஸ்டின் தப்பா போட்டுட்டு என்ன ஃபெயில் ஆகிட்டேன்னா உரிமையோட கேட்கலாம், போராடலாம். ஏன்னா நான் நல்லா படிச்சிருக்கேன். அப்ப அங்க நெகட்டிவ் வாய்ப்பே கிடையாது, அது பாசிட்டிவ் தான். புரியுதுங்களா? அதே மாதிரி வாழ்க்கையில இங்க சொல்லப்படுற கருத்து என்னன்னா, ரேண்டம்னஸ்ன்றது வந்து நாம எதிர்பார்க்காத நேரத்துல நமக்கு நடக்கிற சில விஷயங்கள். அப்ப எதிர்பார்க்காத நேரத்துல நடக்கக்கூடிய விஷயங்களை சமாளிக்கக்கூடிய மனத்திடன் இருக்கணும். அந்த மனத்திடன் எது நடந்தாலும் என்னால சமாளிக்க முடியும் அப்படின்ற அந்த ஒரு மனத்திடன் இருந்ததுன்னா எது நடந்தாலும் கொஞ்ச நேரம் சோகம் இருக்கும், பட் அதையும் மீறி வெளியில வரணும்ன்றதுதான் இங்க சொல்லப்படுது கருத்து. அதை தான் நீங்க நினைக்கணும். எல்லாத்துலயும் நீங்க பாசிட்டிவ் நெகட்டிவ் பார்க்காதீங்க. நெகட்டிவ் தூக்கி போடுங்க, பாசிட்டிவாவே நினைங்க. வந்தா சமாளிச்சுக்கலாம், பாத்துக்கலாம் அப்படின்னு நினைங்க. ஜெயிச்சுட்டா உங்களுக்கு நல்ல, உங்களோட சக்சஸ் தானே அது. வாழ்க்கையில வந்து நம்ம பல விஷயங்களை பாசிட்டிவாவே பார்த்துட்டு போகும்போது உங்களுக்கு நல்லதா தான் நடக்கும். நெகட்டிவா பார்த்துட்டு போனோம்னா எனர்ஜி டவுன் ஆகும். சிவகனி வாங்க. சார், அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். மகிழ்ச்சி. இன்னைக்கு சாரோட செஷன் எப்போதுமே ஒரு புதுமையா தான் இருக்கும். ஏதாவது ஒரு விஷயத்த கத்துக்கலாம் அப்படின்னு வந்தோம்னா நிறைய விஷயங்களை கொண்டு வருவாரு. அது எல்லா ஃபீல்டுல இருந்து கொண்டு வருவாரு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா புறநானூறு எடுத்திருக்காரு, வாழ்வியல் அனுபவங்களை சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் படிச்சேன் அப்படின்னு சொல்லுவாரு, ஆனா நிறைய விஷயங்களை நம்மளுக்கு அள்ளி வீசிட்டு தான் போவாரு. ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க சார் செஷன். அதாவது நீங்க எல்லாரும் சார் சொன்னதுக்கு அப்புறம் கூட ஃபீட்பேக் சொன்னதுக்கு அப்புறமும் கலந்துரையாடல் வந்து போயிட்டே இருக்கு. அதை பத்தின பின்னூட்டங்கள் இன்னும் அதிகமா நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைச்சிருக்கு. தேங்க்யூ ஸோ மச் சார். நல்வாழ்த்துக்கள் சார். அடுத்த செஷன் எப்படா வரும் அப்படிங்கிற மாதிரி தான் எதிர்பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்கு சாரோட செஷன். தேங்க்யூ ஸோ மச். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நன்றி சிவகனி. பாபு சசிதரன் வாங்க பேசுங்க. வணக்கம் தோழர், வணக்கம். எப்படி இருக்கீங்க? வழக்கம் போல வினயதேத்தன் ஐயாவுடைய செஷன் வந்து ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப மகிழ்ச்சியா இருந்து. குழந்தைங்களுக்கு வகுப்பு எடுக்கிற மாதிரி அழகா அந்த செஷனை ஒவ்வொன்றா எடுத்துட்டு போயிருந்தாரு. ஆனால் எனக்கு என்ன அதில் ஒரே ஒரு இருந்துன்னா, அது ஃப்ளோ வந்து ஃபுல்லாகவே அப்படியே இருந்தது.
அவரு இன்னும் கூட அதை அவரால் நல்லா பண்ண முடியும். ஏன்னா அவர் செஷன் நிறைய அட்டன் பண்ணியிருக்கேன். இது ஒவ்வொரு சம்பவங்களா சொல்லும் பொழுது அதை சொல்லி அதை தனித்தனியாக பிரித்து சொல்லியிருந்தாருன்னா நம்மளால கோரிலேட் பண்ணிக்க முடியும். இப்போ அந்த சம்பவத்தை சொல்லும் பொழுது ஏன் அப்படி நான் கேட்குறேன்னா, அந்த சம்பவம் நம்ம வாழ்க்கையிலே நடந்திருக்கும், இல்லை நம்ம பக்கத்து வீட்டில் நடந்திருக்கும், நம்ம உறவினர்களுக்கு யாருன்னா நடந்திருக்கும். அப்போ இந்த எதிர்பாராத இந்த சம்பவம் இப்படி நடந்திருக்கு, இதுக்கு நீங்க தயாராகிக்குங்க, ஆயத்தமா இருக்குங்க, இல்லை இந்த மாதிரி உங்களுக்கும் நடக்கலாம் அப்படின்றத கோரிலேட் பண்ணிக்கிற மாதிரி நான் எதிர்பார்த்தேன். ஆனா ஐயா வந்து ஃப்ளோவாக போயிட்டாங்க, அப்படியே ஃபுல்லாக அது அப்படியே போனதுனால கொஞ்சம் கனெக்டிவிட்டி கொஞ்சம் மிஸ் ஆன மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. மற்றவங்களுக்கு ஒருவேளை ஒரு நாளாக கூட இருந்திருக்கலாம். என்னோட இது தனிப்பட்ட கருத்து தான். பட் ஓவரால் செஷன் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. மிக்க மகிழ்ச்சி. தொடர்ந்து முன்னெடுத்துட்டு இருக்கீங்க. வாழ்த்துக்கள் தொடர், வாழ்த்துக்கள் நன்றி ஸ்டீஃபன். நன்றி. வாங்க, வந்தமைக்கு மிகவும் நன்றி. உங்களோட மகிழ்ச்சி தான். கருத்துக்கும் நன்றி. அது சம்பவங்கள் சொல்லியிருக்கலாம், அது உண்மைதான். அது நீங்க உங்க வாழ்க்கையிலேயே நம்ம பல விஷயங்கள் ஏன் அவர் சார் ஆமாம். சொல்லலைன்னா நம்ம வாழ்க்கையிலேயே எல்லா விஷயங்களும் சொன்னா அதுதான் உதாரணத்துக்கு தான் அவர் எல்ஐசி இது எடுத்துக்கிட்டாரு. ஆனா பாத்தீங்கன்னா நமக்கு வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் நடக்குது. ஆனா எல்லாம் நாம எதிர்பார்த்தபடி நடக்குதா? இல்ல அது அங்க அது அங்க ஒரு எதுவுமே நடக்காது. அங்க ஒரு மாற்றம் வருதுல்ல. இந்த மாற்றம் என்பது இருக்கும் அப்படின்றதுதான் நிதர்சனம். அப்ப எந்த செயல்லையுமே வந்து ஒரு மாற்றம் இருக்கும். அந்த மாற்றத்தை சமாளிக்கக்கூடிய மனநிலை நமக்கு இருந்ததுன்னா அதை நம்ம மெஞ்சிட்டு போலாம் அப்படின்றது. அந்த ரேண்டமா ஒரு நிகழ்ச்சி நடக்கும். நம்ம எல்லாமே நடந்துட்டோம், ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்றோம் அப்படின்னா இப்ப அதுக்குதான் அந்த உதாரணம் எல்லாம் கல்யாணம் ஆனதுலாம் சொன்னாங்க ஆக்சுவலா. அப்ப சில நேரங்கள்ல அந்த மாதிரி கல்யாணத்துல சாவு வந்துருச்சுன்னு சொல்றாங்க தெரியுங்களா. ஒரு சில நேரங்கள்ல சில விஷயங்கள் நடக்கிறது தான் இயல்பு. ஆனா இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்பிள் நீங்க சொன்ன மாதிரி இன்னும் 2-3 எக்ஸாம்பிள் சொன்னா அது இன்னும் கொஞ்சம் விளக்கங்கள். ஒண்ணுலயே நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி இருந்தது தொடர். அதுதான் எனக்கு அந்த ஃபீல் ஆச்சு. புரியுது புரியுது. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. பாப்போம் அந்த அதாவது அந்த அஞ்சு விஷயத்துல மாற்றம் வரும்னு சொல்றோம். அந்த ஃபேமிலி, ஃபினான்ஸ், ஃபிட்னஸ் எல்லாத்துலயும். அப்ப நீங்க அதை ஒவ்வொன்றையும் ரிலேட் பண்ணி பார்க்கணும். இன்னொன்னு காரணம் சொல்றோம். ஒருத்தன் என்ன சொல்றான், ஒரு டார்கெட்டை அடிச்சிட்டு அதுக்கு ரவுண்டு போட்டு வைக்கிறான். அப்ப காரணம் சொல்றான். இந்த மாதிரி சின்ன சின்ன இதுகள்ல இருந்து நீங்க யோசிச்சு பார்க்கணுங்கிறதான் சார். 2 புறநானூற்று பாடல் சொல்லிட்டோம். நம்ம தமிழ் என்ன சொல்லுது, இது முறையற்றது, நமது வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்கு. ஆனா அதுல இனிய இது காண்க அப்படிங்கறத நம்ம ஆள் சொல்லித்தர்றாரு. நம்ம 2000 வருஷமா சங்க இலக்கியம் சொல்லித்தர்றது அதுதான். அதனால பல விஷயங்கள் நீங்க சொன்ன மாதிரி அதுக்காக தான் சொன்னேன். கிரிக்கெட்டை பார்க்கணும்னு ஒருத்தன் உட்கார்ந்துகிட்டே இருக்கான், அதே சட்டையை போட்டுக்கிறான். நீங்க இந்த கர்மா கொள்கையெல்லாம் சாதாரண விஷயம் இல்ல, ரொம்ப யோசிச்சு சொல்றேன், ரொம்ப கவனமா சொல்லணும். கத்தி மேல நடக்கிறது மாதிரி கர்மா கொள்கையை நம்புறவங்க இங்க ஆயிரம் எல்லா மதமும் கர்மா கொள்கையை சொல்லுது. நம்ம அதுக்கு மறுத்து சொல்றோம், அது ரேண்டம்னஸ். நீ ஒண்ணு அது நமக்கு நடந்தா இதுகளெல்லாம் ஒரு இதை யோசிச்சு பாருங்க. நமக்கு நடந்தா அது வருத்தம், அடுத்தவனுக்கு நடந்தா அது செய்தி. இந்த ரேண்டம்னஸே அந்த மாதிரி தான் நமக்கு இருக்கு. அப்படிங்கறதெல்லாம் பல விஷயங்கள் சொல்லி இருக்கு. நமக்கு டைம் கன்ஸ்ட்ரெயின்ட், பல விஷயங்கள். ரொம்ப மகிழ்ச்சி நீங்க சொல்றது. உதாரணங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். நீங்க உதாரணங்களை எண்ணி பார்க்கணுங்கிறது தான் இதனுடைய எக்ஸ்டென்ஷன். அதுதான். ரொம்ப மகிழ்ச்சி மகிழ்ச்சி நீங்க மகிழ்ச்சி கலந்து கேட்டதுக்கு கருத்து சொன்னது. நன்றி 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 நன்றி. நன்றி. வாங்க ரத்னவடிவன் சார் சொல்லுங்க. ஐயா வணக்கம். வழக்கம் போல அவருடைய பேச்சில் கவிதை, அவர் பேசுறதே ஒரு கவிதை போலதான். அந்த 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 பாணி, அந்த இந்த அந்த அந்த ஃப்ளோ அப்படித்தான் இருக்கிறது. அருமையாக இருந்தது. நீங்க பேசு நீங்க பேசு. அது இப்ப நான் என்னுடைய வாழ்க்கையில முதல் என்னுடைய கரியர் ஆரம்பித்ததே இன்சூரன்ஸோட தான். இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் ஸ்ரீலங்கா. என்ன அந்த என்ன கார்பரேஷன் இன்சூரன்ஸ்ல நான் தொடங்கினேன். ஆனா கனகாலம் அதுல நீடித்திருக்கேன் இல்லை. அதனுடைய கொஞ்சம் கொஞ்சம் விஷயங்கள் தெரியும். உங்களுடைய இன்றைய பேச்சை முழுமையாக நான் கேட்க முடியல. ஆனால் கேட்ட பகுதிகள் முக்கியமானதாக இருந்திருக்கு. அது ஒரு பெரிய மகிழ்ச்சி எனக்கு. பல விஷயங்கள் நீங்கள் தனியா இந்த இன்சூரன்ஸை பற்றி மட்டுமண்டில்லை, நிலையாமையை பற்றி சொல்லியிருக்கீங்கள். பல விஷயங்கள் எப்பவுமே நீங்க அப்படித்தான். ஒரு விஷயத்தை பற்றி பேசக்க நீங்கள் அங்கே இருந்து இங்கே இருந்து அந்த எல்லா இடங்கள்ல இருந்தும் விஷயங்களை கொண்டு ஒன்றா போட்டு ஒன்றோடு ஒன்று தொடர்படுத்தி அழகாக அதை ரிலேட் பண்ணி சொல்ற விதம் அற்புதமானது.
அது மிகவும் சுவாரஸ்யமா இருந்தது. இன்றைக்கு நல்ல சுவாரஸ்யமாக இருந்தது. இப்ப இப்ப பல பேரும் பேசினார்கள் அந்த எங்களுடைய வாழ்க்கை எப்படி போகுது, ஒரு நிலையாம நாங்கள் ஒன்று நினைப்போம், ஒன்று நடக்கிறது, நாங்கள் நினைப்பது நடப்பதில்லை. இந்த கண்ணதாசன் அழகா ஒரு பாட்டுல சொல்லி இருக்கிறார். என்ன என்ன எங்கே வாழ்க்கை தொடங்கும், அது எங்கே எவ்விதம் முடியும், இதுதான் வாழ்க்கை, இதுதான் பயணம் என்பது யாருக்கும் தெரியாது, பாதையெல்லாம் மாறி வரும், பயணம் முடிந்துவிடும். இருந்தா போல அப்படி நான் சொல்லுவேன், இந்த காட்டாறு போல அது இந்த மலை காட்டுல மழை பெய்யுதுன்னு சொன்னா அந்த மழை அப்படியே எந்த பக்கத்துல அந்த வெள்ளம் ஓடுதுன்னு தெரியாது. அது இருந்தா போல இந்த பக்கம் போகும், ஒருக்கா இந்த பக்கம் போகும். அப்ப நாங்கள் எங்களுடைய சொந்த வாழ்க்கையை நாங்க எடுத்து ஒவ்வொருத்தரும் எங்களுடைய சொந்த வாழ்க்கையை எடுத்து பார்த்து நாங்கள் இன்றைக்கு இந்த இடத்துல இருக்கிறோம் என்றால் இந்த இடத்தை பற்றி நாங்கள் சிந்திச்சோமா, இப்படி ஒரு வாழ்க்கையில இப்படி ஒரு இடத்துக்கு நாங்கள் வருவோம் என்று சொல்லி நாங்கள் சிந்திச்சா சரி வாழ்க்கையில ஒவ்வொரு ஸ்டெப்பையும் எடுத்து பார்த்தேன். இப்ப இந்த MYM-ஐ நீங்களே யோசிச்சு பாருங்க. MYM இப்படி தொடங்குவோம், இப்படி இது போகும், இப்படி எல்லாம் சிந்திச்சா நடந்தது. அது அது அதை இழுத்து கொண்டு போகுது. ஒரு வாழ்க்கை அப்படியே எங்களை அப்படி ஒரு பாதையில இழுத்து கொண்டு போகுது. இப்ப நான் எல்லாம் இதுக்குள்ள வந்ததே அது ஒரு நம்பவே முடியாது. என்னவோ என்ன விதமாக ஆமா 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 ஆமா. ஆனா அதுதான், அது இஸ் நாட் நெகட்டிவ். அதைத்தான் வினயத்தன் ஐயா திரும்ப நீங்களும் அதைத்தான் திரும்பி சொன்னீங்க. அதுதான் யதார்த்தம். அது நெகட்டிவாக அதை பார்க்க கூடாது. இப்ப நீங்க அந்த அழகாக அந்த விளக்கத்தை பற்றி சொன்னீங்களா, அந்த ரேண்டம் விஷயத்தை பற்றி சொன்னீங்கள். கொஞ்சமாக நாங்கள் எடுக்கும் பொழுது 10 பேர்கள் எடுக்க அது அந்த 3 வேலை செய்யாது. அது 100 பேர் எடுக்க கொஞ்சம் திறமா வேலை செய்யும். இன்னும் 1000 பேர் அப்படித்தான் எங்களுடைய அனுபவங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா எங்களுக்கு வாழ்க்கையில ஒரு சில விஷயங்கள் நடக்குது. அதை பார்த்தோம்னா மனம் உடைஞ்சிடுது. ஆனா நாங்கள் இன்னும் பல விஷயங்களை வாழ்க்கையில பார்க்க எங்களுடைய அனுபவத்துல இப்ப வினயத்தன் ஐயா அவர்களை போன்றவர்கள் அவர்கள் எல்லாம் அனுபவத்துல எவ்வளவு விஷயங்களை பார்த்திருக்கார்கள். அப்பொழுதுதான் புரியுது, ஓஹோஹோ இது இப்படித்தான் நடக்கும், இது இப்படித்தான் நடக்காது, இப்படி நாங்கள் செய்வோம் ஆனா இப்படி நடக்காது. அப்படி அந்த விஷயங்கள் எல்லாம் அருமையாக இருந்தது. பின்னூட்டத்திலே இன்னும் பல விஷயங்கள் வெளியாகின. அதை சொன்னவர்கள் சொன்னார்கள். அதற்கு பேர்ந்து விளக்கம் கொடுத்த வினயத்தன் ஐயா அவருடைய மேலும் விளக்கங்கள் இன்னும் சிறப்பாக இருந்தது. மொத்தத்திலே ஒரு அருமையான ஒரு வாழ்க்கை பாடம், அப்படித்தான் நான் சொல்லுவேன். பல விஷயங்கள் தனியா ஒரு விஷயத்தை பற்றி இல்லை, இது உண்மையில வாழ்க்கையில முக்கியமான பல விஷயங்கள் எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றாக திரட்டி அவர் வழக்கம் போல புறநானூறு, அகநானூறு, திருக்குறள், அது எங்களுடைய இதிகாசங்கள், மகாபாரதம், ராமாயணம், அவர் மட்டும் அதுகளை எல்லாத்தையும் கொண்டு வந்து சேர்க்கிறது இல்லை, மற்றவர்களையும் அதை அமுதாமா எல்லாம் சில விஷயங்களை பல நூல்கள்ல இருந்து அதை கொண்டு வந்து சேர்த்தார்கள். அப்ப அவர்களையும் சேர்க்கிறதுக்கு தூண்டுகிற பல அனுபவங்களை எங்களோட பகிர்ந்து கொண்டீங்கள். அருமையாக இருந்தது. வளமே போல உங்களை பாராட்டுறதுக்கு அங்க அர்த்தமே இல்லை. அது 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 சொல்ல தேவையில்லை. அருமையா இருந்தது. ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு நாங்கெல்லாம் நன்றி சொல்லுவோம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார், தேங்க்யூ. கல்யாணி மேடம் பேசுறீங்களா? இருக்கீங்களா கல்யாணி மேடம்? தாய்பா பேசுறீங்களா? கல்யாணி மேடம் பேசுறாங்க, வாங்க வாங்க மைக் ஆன் பண்ணி. இல்ல தாய்பா பேசுறேன்னா பேசட்டும் சார். தாய்பா பேசுறீங்களா? தாய்பா 35 மேடம் பேசட்டும் சார். ரைட், ஓகே. இதுதான் ரேண்டம்னஸ். வினயத்தன் சார் வணக்கம் சார். உங்களோட உரை எப்பவும் போல ரொம்ப அருமையா இருந்தது. நிறைய நீங்க இது எடுத்து காமிக்கிறீங்க, எடுத்துக்காட்டு மத்த இதுல இருந்து புராணங்கள்ல இருந்து அந்த மாதிரி எடுத்து காட்டுறதுதான் ரொம்ப வியப்பா இருக்கு. ஆக்சுவலா எப்படி எல்லாத்தையும் ஞாபகம் வச்சு, இப்ப எனக்கு ஒரு இது செய்யறதுனால ஞாபகம் வர மாட்டேங்குது, நீங்க நல்லா ஞாபகம் வச்சு ஒவ்வொரு இதையும் எடுத்து சொல்றீங்க. நீங்க இந்த அமுதாமா இவங்கெல்லாம் எப்படி அது செய்யறீங்கன்னு தெரியல சார். எனக்கு ஒரு கேள்வி இருக்குங்க சார். நீங்க இது முதல்ல இருந்தே நீங்க இதெல்லாம் படிச்சு வந்திருக்கீங்களா? திருக்குறள்ல அந்த மாதிரி இது எல்லாமே ஆரம்பத்துல இருந்தே, அல்லது இப்போ படிக்க ஆரம்பிச்சீங்களா சார்? தமிழ் இலக்கியங்களை நீங்க எப்ப படிச்சீங்க? அதான் கேள்வி. ஆமா சார். அதாவது நான் குமுதா ஆனந்தவுடைய கல்கியுடைய வாசகர் தான். ஆனா இந்த திருக்குறள் எனக்கு சின்னத்துல இருந்தே ஒவ்வொரு குறளையும் நான் மறுபடியும் யோசிச்சுட்டேன்.
அதாவது பொருத்தி பார்க்கிறேன். அதனால அது இயல்பாவே என்னோட திருக்குறள்ங்கிறது நான் பல நேரங்கள்ல யோசிச்சு பார்க்கிறேன். அவருக்கு மேல மிஞ்சினவர் யாரும் இல்லை. சார் அப்படி அதுலயும் இல்லைங்க சார். நான் கேக்குறது இப்ப திருக்குறள் வந்து நம்ம 12வது வரைக்கும் படிச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்க. அதுக்கு மேல பிஏல வரும்போது வந்திருக்கலாம். அதுல படிச்சதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்கும் இல்லைங்களா? நீங்க வந்து இவ்வளோ தூரத்துக்கு அதுல ஆழ்ந்து படிச்சுட்டு கம்பராமாயணத்துல இருந்தும் கோட் எடுத்து சொல்றீங்க. உங்களுடைய எல்ஐசியோட அலுவலக பணிக்கும் மேல வந்து இது எப்படி நீங்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்தது? எப்படி அதாவது அதை சரி பண்ண முடிஞ்சது உங்களால? ஒரு 9 ஆண்டுகள் நான் பயிற்சியில இருந்துட்டேன். அந்த பயிற்சியில இருக்க போது அதுக்கு முன்னாடி நான் பேசுறதுக்கு யோசிப்பேன். அந்த பயிற்சியில இருக்க போது பேசாத நாளெல்லாம் பிறவா நாளேன்னு முடிஞ்சிருது. அப்போ நிறைய சொல்லி சொல்லி இப்ப அமுதா மேடம் பேசுறாங்கன்னா அவங்க 30 ஆண்டுகளா பேசியிருக்காங்க, 40 ஆண்டுகளாக சொல்லி சொல்லி பிள்ளைகளுக்கு. அப்ப சொல்ற போது எது கவர்ந்ததுன்னு நமக்கு புரியுது. அதுக்கப்புறம் நமக்கு வாழ்க்கை அனுபவம் சொல்லி கொடுக்குது. நான் சொன்னேன், ஒருத்தருக்கு 30 வருஷமா கோயிலுக்கு போனவரு இங்க ஒரு விஷயம் சொன்னேன். அத அப்படியே அவர் 6 வருஷமா போகல, அவருக்கு ஒரு துயரம். இப்ப இந்த காரணங்களை ஏத்துறா. அவருக்கு முத நாள் அந்த கோயில்ல இருக்க போது அவர் போன் வந்துச்சு, அந்த போனை கூட அட்டன் பண்ணல. மறுநாள் போனே அவங்கள்ட்ட இருந்து வராம போயிருச்சு, கடைசி வரைக்கும் வராமே போயிருச்சு. அப்ப அந்த கோயில் மேல என்ன கோபம்னு எனக்கு தெரியல, அது அந்த கோயிலுக்கே போறதை விட்டுட்டாரு. அதான் அந்த 5வது எஃப் சொன்னேன், ஃபெய்த். அந்த ஒரு சில நம்பிக்கைகள் நம்ம வச்சிருக்கோம், அந்த நம்பிக்கைகள் உடைஞ்சு போகுது, அது உடைஞ்சு போகும், அது மேல காரணங்கள் ஏத்துறோம். அந்த மாதிரி ரேண்டம்னஸ் ஹேப்பனிங்ஸ் நடந்துகிட்டே இருக்கு. அந்த மாதிரி தான் இந்த இதை யோசிச்சு பார்த்தேன். அப்ப இந்த 2 பாட்டு எனக்கு அன்னைக்கு அமுதா மேடம் நதி வழிப்படும் பூனை போல் சொல்ற போது அந்த அந்த வார்த்தை என்ன, அது என்ன முறையை சொல்லுது, அது என்ன வீதி, இது ஆசீவகத்துல பொறுத்துறாங்க, என்னென்னமோ சொல்றாங்க. அப்ப அதை நினைச்சு நினைச்சு பாக்குற போது அது நமக்கு உள்ள வந்துருது. ஆனா இப்ப சொல்றதுக்கு நான் இதை குறிச்சுட்டேன் பேப்பர்ல. நான் சும்மா சாதாரணமா பெரும்பகுதி வர்றதில்லை. அந்த ஒரு விஷயத்த அதுக்குள்ள இத இப்ப இந்த பாட்டு எனக்கு தெரியும். அதுதான் சார், நீங்க குறிச்சுக்கிறீங்கன்னாலும் அது தெரிஞ்சாதானே அந்த இடத்துல கொண்டு வந்து குறிக்கிறதுக்கு முடியும். அதுதான் சார், அந்த கருத்தை சொல்லலாம்னு நினைச்சேன். அதனால அது 2ஐயும் எடுத்து குறிச்சுக்கிட்டேன். அது வருது. அப்புறம் இப்ப வந்து நீங்க சொன்னதுல இருந்து பாத்தீங்கன்னா சார், நம்ம ஒரு இது சொல்லுவாங்க இல்லைங்களா, நீங்க நடுவுல பகவத்கீதை கொண்டு வந்தீங்க, கிளிஜோசியரை கொண்டு வந்தீங்க, ஒரு வீட்டுல நல்லது நடக்குது, ஒரு வீட்டுல கஷ்டம் இருக்குது, எல்லாத்தையுமே கொண்டு வர்றீங்க. இப்ப எல்லாத்தையும் சேர்த்து வச்சு இப்ப வந்து நம்ம அந்த காலத்துல சொல்லுவாங்க தெரியுங்களா, நல்ல நடக்கிறது வந்து நல்லதுக்கு தான் நடந்திருக்கு, தலைக்கு வந்து தலைப்பாகையோட போச்சு, அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா. சோ நம்ம இப்ப வந்து அந்த மாதிரியே எடுத்துக்கலாம் இல்லைங்களா. நம்ம வந்து நல்லா ட்ரை பண்றதுங்கிறது வேற, உன்னோட முயற்சியை போடு, நீ எவ்வளவு ட்ரை பண்றியோ பண்ணு, ஆனா அதோட பலனை எதிர்பார்க்காம என்ன இருக்குதோ, இப்ப எது வந்திருக்குதோ அதான் ரிசல்ட், அதுதான் நம்ம வந்து அப்படி நல்லதுக்கு தான் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது நல்லதாவே போயிடும் இல்லைங்களா. உண்மைதான், இயல்பா உணரணுங்கிறதான் சொல்றாங்க. இதுக்கே உட்கார்ந்து எவ்வளவு நாள் அழுதுகிட்டு இருக்க முடியும், போனவர் வரப்போறதான் சொல்றாங்க. சரி, அப்புறம் வேற நாளாக அவர் சொல்றாரு உப்பும் தண்ணியும் அது வந்து கொஞ்சம் இறைவன் மேல ஏத்தியும் சொல்றாங்க இல்லைங்களா. இப்ப அமுதாமா சொன்னதை காலையில கொஞ்சோண்டு தான் கேட்டேன், மீதி கேட்கல நானு. அந்த நீங்க சொல்றத வந்து இப்போ நம்ம ஒரு நம்பிக்கை தான், ஒருத்தர்கிட்ட வைக்கிற நம்பிக்கை தான் இல்லைங்களா. அத வந்து நம்ம இறைவன் கிட்ட, அதாவது நம்மளால முடியல, நமக்கு மேல அப்பாற்பட்டு நடக்குது, அப்ப இறைவன் ஒண்ண நம்ம ஏற்படுத்தி இருக்கோம்னு சொல்றேன். அதாவது இது நம்ம கட்டமைத்திருக்கோம்னு தான் இப்ப நான் சொல்ல வந்ததே. அதை ரொம்ப உடைச்சு சொல்லவும் எனக்கு விருப்பம் இல்லை. இது பூரா கற்பனை தான். அந்த கற்பனை மேல நம்ம முற்பிறவி மறுபிறவி இதெல்லாம் வச்சுட்டு இருக்கோம்னு தான் நான் சொல்றேன். மறுமை நாள்ல பதில் சொல்லணும்னு ஒரு மனசுல பயம் இருந்தா நம்ம ஒழுங்குபடுத்திக்குவோம், அப்படித்தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. என்னால இது நடக்கல, அப்ப எங்க சொல்றது, சாய்ந்து கொள்ள ஒரு தோல் வேண்டியது இருக்கு. அது நம்மளே கற்பனை பண்ண ஒரு இறைவனா நம்ம வச்சிருக்கோம். நம்ம படைச்சவனதான் இறைவனுக்கு மூக்கும் நாக்கும் இருக்கும்னு எப்படி சொல்ல முடியும். சுஜாதா எழுதுறாரு இறைவன் யாருன்னு. அதாவது ரெண்டு பூச்சி, ஒரு பூச்சி என்னை காப்பாத்துங்குது, ஒரு சிலந்தி, அதுல ஒரு ஈ, 2 மாட்டி இருக்கு, என்ன காப்பாத்துங்குது அந்த கதை. இவன் என்ன பண்றான், ஒரு கட்டை எடுத்துட்டு போய் நாச்சுன்னு சிலந்திய அடிச்சு கொன்ன. அது காப்பாத்துன்னு சொன்னது ஈ இல்ல, சிலந்தி காப்பாத்த சொல்லுது. ஈதான் இங்க நம்ம கடவுளுடைய உருவம்.
நம்ம மனுஷன் படைச்சா மனுஷனுடைய உருவத்தை வச்சுக்கிட்டான், அவருக்கு என்னத்தையோ ஆயுதங்களை கொடுத்தோம். ஆனா எல்லாமே ஏதோ சாஞ்சுக்கணும். மனிதனுக்கு சார்பு வேண்டியது இருக்கு, எதிர்பார்ப்பு வேண்டியிருக்கு, கவலைக்கு தீர்வு வேண்டியது இருக்கு. எதிர்பார்ப்பு நடக்குது. நான் நிறைய இடத்துல இதை பயன்படுத்துறேன். எல்லா புகழும் எல்லா இறைவனுக்கு நன்றி, இறைவனுக்கு நன்றி. அவருக்கு சொல்றதுக்கு முன்னாடி இந்த வீடை கட்டுற அவர் எங்க வாங்கி வச்சுக்குவாரு, ஓமனி பர்சன்ட் இந்த வீடை கட்டுன உதவின என்னோடு தோளோடு தோள் நின்ற என் மனைவிக்கு நன்றி, என் பிள்ளைகளுக்கு நன்றி அப்படின்னா அது கூட இருக்கவங்க வாங்கி வச்சுக்குவாங்க நன்றிய. இறைவனுக்கு நன்றினா அவர் எங்க கொண்டு வாங்கி போடுறாரு, அவருக்கு இது தேவையா? சில பேர் சொன்னாங்க பிரபஞ்சத்துக்கு நன்றி. பிரபஞ்சம் எத்தனை காலமா இருக்கு, இவன் ஒரு துளி 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 துளியிலையும் துளி, இவன் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்றான். நீங்க கூட இருக்கவனுக்கு நன்றி சொல்லுங்கிற, கூட இருக்கவனை பாராட்டுங்கிற. அதத்தான் சொல்றாரு படமாட கோயில் பரமற்கோன்றியில். அது போய் அந்த இறைவனுக்கு கொடுத்தா இவனுக்கு வந்து சேராது. நடமாடும் கோயில் நண்பர்கொன்றியில் அது படமாட கோயில் பரமற்கு ஆகும்னு சொல்லி கொடுத்தாரு திருமூலர் சொல்றாரு. அப்ப கூட இருக்கவனுக்கு நன்றி சொல்லையா, நீ அவனாலதான் நடந்துச்சுன்னு சொல்லு. அதத்தான் சார். இப்ப இதுலயே கடவுளை கொண்டாடிய, பிரபஞ்சத்தை கொண்டாடிய, எல்லாத்தையும் கொண்டாடியங்கிறதான் நம்மளுடைய இந்த நமக்கு தெரியாத நிகழ்வுகள் நிகழும் போது நமக்கு தெரியாத கடவுள்னு ஒன்றை வச்சு நன்றி சொல்றதுனால நமக்கு ஒண்ணும் குறைய போறதில்ல. கூட இருக்கிறவங்களுக்கு நன்றி, இப்படி ஒரு நிலை எனக்கு ஏற்பட்ட அந்த இறைவனுக்கு நன்றின்னு சொல்லும் போது ஒன்றும் அது கற்பனமா, அது வந்து எப்படி இதை உண்டாக்குதுன்னு எனக்கு தெரியல. அது என்னால புரிஞ்சுக்கொள்ள முடியல. இப்ப நான் கைய தூக்கிதான் சொல்றேன், என்னால புரிஞ்சுக்க முடியல. அதனால அத சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. அது உங்களுக்கு மனசுக்கு விஷயம் தான் சொல்லணும். இப்ப சார், இப்ப வந்து நம்ம ஒரு புடி சோறு சாப்பிடுறோம், அந்த சோற்றுக்குள்ளார அது உடம்புக்குள்ள போன உடனே ரத்தமாகுது, தசையாகுது, எலும்பாகுது அப்படின்னு நம்ம சொல்றோம். 7 தாதுக்களாக மாறுகிறதுன்னு சொல்றோம். மாறுறத நம்ம பார்க்கல, அது உடம்புக்குள்ளார ஒரு நிகழ்வு நிகழுது. நான் ஒத்துக்கவே மாட்டேன், இந்த ஒரு புடி சோறு எப்படி ஆகும் அப்படின்னு கேள்வி கேட்டுக்கிட்டு சாப்பிடாமையே இருந்தா எல்லாமே போயிரும். உள்ளுக்குள்ளார ஏதோ ஒரு நிகழ்வு நிகழ்கிறது, அதை நம்மால் பார்க்க முடியாது, ஆனா நிகழுது, அவ்வளவுதான். இப்ப இவ்வளவு பெரிய சரீரமா நான் வளர்ந்திருக்கேன்னா சோற்று பிண்டம் தான் இது, சோற்றாலே ஆன பிண்டம் தான் இது. எண்ணங்களாலும் சோற்றாலும் தான் இந்த உருவம் உருவாகி இருக்கிறது. அப்படின்னா உள்ளுக்குள்ளார ஏதோ ஒரு நிகழ்வு நடந்து கொண்டே இருக்கிறது, அது நமக்கு தெரியவில்லை. அது நமக்கு தெரியவில்லை என்பதனாலேயே இல்லை அப்படின்னு நம்ம முற்றிலும் நம்ம மறுத்து விட முடியாது. அது எனக்கு தெரியவில்லை, அவ்வளவுதான். அதுக்கு மேல நம்ம அதை பற்றி சொல்வதற்கு தெரிந்தவர்கள் சொல்றாங்க, இத்தனை தாதுக்களாக, இத்தனை 7 தாதுக்களாக மாறுகின்றன அப்படின்னு சொல்றாங்க. அது எப்படி மாறுதுன்னு நீ காட்டுனாதான் நான் ஒத்துக்குவேன் அப்படின்னு சொன்னா முடியாது. இப்ப அதே மாதிரி நம்ம மடியிலேயே படுத்துட்டு இருக்காங்க, திடீர்னு மூச்சு வெளியில போயிடுச்சு, திருப்பி அது மூக்குக்குள்ள வரவே இல்லை, தொட்டு தொட்டு பாக்குறோம் வரவே இல்லை. இவ்வளவு நேரம் என் மடியில இருக்கும்போது இருந்ததே, இப்ப அது எப்படி போச்சு என்னை விட்டு தெரியல. அப்ப எனக்கு தெரியாத ஏதோ ஒன்று நிகழ்கிறது. அப்ப நான் அந்த நிகழக்கூடிய ஒன்றின் மீது நான் நம்பிக்கை வைக்கிறேன், அதுக்கு நான் வந்து நன்றி செலுத்துகிறேன் அப்படின்னு நினைக்கிறதுல தவறு ஒன்றும் இல்லையே. அத சரின்னு நியாயப்படுத்தவில்லை என்றாலும் தவறில்லை, அத சொல்றதுனால ஒன்றும் பெரிய தவறு ஒன்றும் அத தவறுனே நான் இப்ப சொல்ல வேண்டாமா. நீங்க நன்றி சொல்றதுக்கு அது ஒரு ரேண்டம்னஸ் ஹேப்பனிங். அதத்தான் திருப்பி திருப்பி சொல்றேன். அது நமக்கு நிகழ்ந்தா அந்த 3 பேர்ல ஒருத்தாள் நம்ம ஆளா இருந்தா நமக்கு வருத்தம், யாரோ ஒருத்தனா இருந்தா செய்தி, அது நடக்குது அப்படிங்கறதுதான். அதாவது இயல்பை உணர்ந்துகிறதா சொல்றேன். அதாவது அதுக்கு கொடுத்தா அது நன்றிய வாங்கி எங்க வச்சுக்கும், பிரபஞ்சம் எங்கேயோ இருக்கு. இந்த கடவுள்ங்கிறது அந்த நன்றிய பிரபஞ்சம் விட்டுருங்க சார். நீங்க நம்பிக்கைன்னு ஒரு வார்த்தை இருக்கு இல்லைங்களா, தன்னம்பிக்கைன்னு ஒண்ணு இருக்கு இல்லைங்களா. நம்ம வந்து வாழ்க்கையில சொல்லும் போது நம்மளுக்கு கிடைச்ச எல்லாத்துக்கும் வந்து நன்றி சொல் அப்படிங்கிற ஒரு இது சொல்லுவாங்க. மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கும் வந்து எனக்கு இன்னைக்கு கிடைச்சதுக்கெல்லாம் ஒரு நன்றியோட ஒரு இருந்தேன்னாக்க உன்னோட வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு அதை நீங்க ஒத்துக்கிறீங்க. உங்க மகிழ்ச்சியை நீங்க கொடுத்தது யார்? ஏதோ நம்ம தான் சார்.
இல்லம்மா, அதாவது ஒரு இப்ப ஒரு எனக்கு ஒரு இல்ல நான் இப்ப சொல்ல வர்றது இல்ல, ஒரு நிகழ்வு, ஒரு மனிதன், இவங்க தானே அந்த ஒரு காட்சி அதான உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்துச்சு. அந்த காட்சியை காமிச்சவங்களுக்கு நன்றி சொல்லுங்கன்னு சொல்றேன். அது இறைவனுக்கு போய் சேர்ந்துடும். இறைவன் ஒரு கொள்கை இருந்தா அவனுக்கு போயிடும். உங்க மனைவி அதை காமிச்சாங்க, இந்த வீட்டை கட்டுறதுக்கு உதவி பண்ணாங்க உங்க பிள்ளைங்க, அவங்களுக்கெல்லாம் சார் நன்றி சொல்லி எல்லாத்துக்கும் மேல நம்ம சார், எல்லாத்துக்கும் மேல இப்ப நீங்க உங்க randomness மனைவி, குழந்தை எல்லாருக்கும் எல்லாத்துக்கும் மேல மேல randomness இருக்குங்கிறா. நம்மளுடைய எண்ணங்கள் இருக்கு இல்லைங்களா சார், அதுதான் உங்களுடைய எந்த ஒரு செயலோட வெற்றியும் தீர்மானிக்கிறது நம்மளுடைய எண்ணங்கள் தான். அதுக்கு நானே நன்றி சொல்லிக்கிறது, என்னைய நானே மகிழ்ச்சியா வச்சுக்கிறத தான் இறைவன் வச்சிருக்கிறேன் நானு. சரிங்களா? அப்படிதான். அது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சிலையை கொடுத்து வச்சு ஒத்துக்கிறாமா? அதுதான் சார், அததான் அந்த காலத்துல இருந்து ஒரு சொசைட்டின்னு உள்ள கொண்டு வந்து வச்சுட்டு, அதுக்கப்புறம் மனுஷன் வளர வளர அதுக்கப்புறம் ஒரு 10 பேருக்கு இருந்தா 10 பேர் சொல்றதை கேட்க முடியாது, ஒரு தலைவன் வேணும். அந்த தலைவனை வச்சாங்க. அந்த தலைவன் என்னன்னு சொல்லி மத்தவங்களை கண்ட்ரோல் பண்ணுவான். அதுக்குதான் அவன் கொண்டு வந்த ஒரு பொருள் தான் இறைவன். ஒரு பொருளை கொண்டு வந்தான் தலைவன். ஏன்னா எனக்கு பயப்படலைன்னாலும் அட்லீஸ்ட் இறைவன்கிற ஒரு இடி இடிச்சது, மின்னல் வந்தது, அந்த மாதிரியான ஒரு விஷயம் இறைவன் பயப்படுவாங்கிறதுனாலதான் அதெல்லாம் கொண்டு வந்தாங்க. அதெல்லாம் இம்மெட்டீரியலா இருந்தா கூட நீங்க சொல்ற மாதிரி மனைவிக்கு நன்றி சொல்றது, குழந்தைங்களுக்கு நன்றி சொல்றது, கொத்தனாருக்கு நன்றி சொல்றது எல்லாம் போக நம்மளுடைய எண்ணங்கள்னு ஒண்ணு இருக்கு இல்லைங்களா, அது நம்மளுக்கே சாட்டிஸ்பாக்சன் ரொம்ப முக்கியம். நம்மளே தைரியப்படுத்திக்கிறதுங்கிறது வாழ்க்கையில ரொம்ப முக்கியம். நம்ம தான் நம்மளுக்கு கடைசி வரைக்கும் துணை நிற்க முடியும். அதனாலதான் நம்ம தான் இறைவன் அப்படிங்கறதா நீங்க திருமூலர் இதுல நீங்க சொல்றீங்க இல்லைங்களா? அப்படிதான் பாக்கணுமே ஒழிய நம்ம இதை அனாவசியமா நம்ம சிவனோ விஷ்ணுவோ மாதாவோ அல்லாவோ அப்படின்னு சொல்லி பாக்குறதுங்கிறது தேவையில்லாத விஷயம். ஆனா ஒரு இறைவன்கிறது நம்மளுடைய எண்ணங்கள், நம்மளுடைய நம்பிக்கை, அது கண்டிப்பா போற்றப்பட வேண்டிய விஷயம் சார். அதை நம்ம யாரும் மறுக்க கூடாதுங்கிறது தான் என்னோட. இன்னொன்னுங்க சார், வீடு கட்டிய அதுக்கு சுவருக்கு நன்றி செலுத்துவதா, வீட்டின் சுவருக்கு நன்றி செலுத்துவதா, காலி இடத்துக்கு நன்றி செலுத்துவதா? நாம் எதை பயன்படுத்துகிறோம்? சுவரை பயன்படுத்துகிறோமா, காலி இடத்தை பயன்படுத்துகிறோமா? எதற்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும்? சுவருக்கு செலுத்தணுமா, காலி இடத்துக்கு? காலி இடத்தை தான் நாம் பயன்படுத்துகிறோம். ஆனால் அந்த காலி இடத்தை உருவாக்கி கொடுத்த சுவருக்கு நன்றி. அதனால் அந்த காலி இடம் எனக்கு கிடைத்தது, அதை நான் பயன்படுத்திக் கொள்கிறேன், அதுக்கு நன்றி நம்ம சொல்லலாம். முதல்ல உங்களுக்கு எல்லாம் நன்றி. இல்ல இப்ப சார் எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நன்றி சொன்னாரா இல்லையா? கல்யாணி மேடம் கேட்ட கேள்வி ஒரே கேள்வி சார், இலக்கியம் நீங்க எப்ப படிச்சீங்க? அதுதான் கேள்வி. அதை விட்டு நாம எங்கெங்கயோ தொடர்ந்து படிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். அது எப்போ தொடங்குனீங்க? ரொம்ப சின்ன பிள்ளைல. கேள்வி எங்க தாயாரு ரொம்ப படிச்சவங்க இல்ல, ஆனா தேவாரம் படிச்சாங்க. அதுக்கு விழுங்க ஒரு வரி இருந்தா ரெண்டாவது வரி. டிகிரி என்ன? உங்களோட டிகிரி என்ன? பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி. வேலை பார்த்தது. அதுக்கப்புறம் இலக்கியம் எப்ப படிச்சீங்க? இலக்கியம் தொடர்ந்து கிடைக்கிற போதெல்லாம், ஏதாவது வாய்ப்பு இருக்க போதெல்லாம் இந்த குமுதத்தை ஒரு இலக்கிய செய்தி வந்தா பாப்பேன், மத்த செய்தியை விட. அது ரைட்டு சார், நாங்க அதை கன்சிடர் பண்ணல. நாங்க அதெல்லாம் வாசிப்புன்னு கன்சிடர் பண்ணிக்கிறோம். இலக்கிய செய்தி வாசிச்சா கூட தமிழ் இலக்கியங்கள்ல சங்க இலக்கியங்களை நீங்க எப்ப படிச்சீங்க? அதுதான் கேள்வி. அந்த செய்யுள்கள் பாடல்களை எப்ப நீங்க இவ்வளவு மனப்பாடமா உள்வாங்கி இருக்கிறீங்களா? அந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. நீங்க எப்ப படிச்சீங்க? இந்த மாதிரி தளத்துகளுக்கு வரவும் இப்ப கூட படிக்கிறேன்னு சொல்லலாம். இதுதான் பதில். இதுதான் பதில். இந்த பதில நாங்க எதிர்பார்த்தது. அது என்ன கொடுக்கும்னா சார், இப்ப நீங்க அந்த பதில் சொல்லிருந்தீங்கன்னா எனக்கு என்னன்னா, வினய்தீர்த்தன் சார் பேசுறாரு, இனி நானும் போய் ஒரு 4 செயலை படிச்சுட்டு பேச முடியும்னு ஒரு நம்பிக்கையை கொடுக்கும். அது ஒண்ணுதான் கேட்டேன். ஏன்னா அமுதாமா மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் சின்னதுல இருந்து அதுலயே ஊறி வளர்ந்தவங்க. அதெல்லாம் உங்களை நான் கேட்டதுக்கு காரணமே அதான் சார். தேங்க்யூ சார். பதில் கிடைச்சிச்சா? இந்த ரேண்டம்னஸ் விட்டுட்டு என்னென்னவோ பேசிட்டு இருக்கோம் நம்ம. நானும் எவ்வளவு நேரம் நிறுத்துவாங்க செவரு மண்ணுன்னு வந்த வேண்டியதான் நிறுத்திட்டேன் நான். சாயிபா பேசுறீங்களா? வாங்க.
பாய் பாய் சார் வாங்க. நன்றி வினய் தீர்த்தன் சார். மிகப்பெரிய விஷயத்த ரொம்ப யார் நன்றி சுருக்கமா ரொம்ப சொன்னாலும் அழகா எங்களுக்கு அழகா சொன்னீங்க சார். வந்து ஆஹ் எல்லாருமே எல்லா விஷயங்களையும் பேசிட்டாங்க. எனக்கு பேசுறதுக்கு சின்ன வாய்ப்பே விஷயம் கொடுக்கல. ஆமா வாய்ப்பே கொடுக்கல. இல்ல வாய்ப்பு இருக்கு, நான் பேசுறது ரொம்ப சிறுசா வேற இருக்கும். நம்ம எல்லாரும் ஏதோ ஒரு விஷயத்த நோக்கி ஓடிட்டே இருக்கோம் சார். இது இருந்தா நம்ம சந்தோஷமா இருப்போம், அது இருந்தா நல்லா இருந்துரும், இது இருந்தா நம்ம பிள்ளைங்க நல்லா இருந்துருவாங்க அப்படின்னு சொல்லி ஓட்டத்தை நிறுத்தாம ஓடிக்கிட்டே இருக்கோம். ஒரு இடத்துல நின்னு திரும்பி பார்க்கும் போது இப்படிலாம் இல்லாம கூட இருந்துடலான்னு நம்ம தோணும் போது, அந்த வாழ்க்கை ஒரு நிறைவா தெரியும் போது இதெல்லாம் இல்லாமே நம்ம சந்தோஷமா இருந்துடலாம் அப்படிங்கும் போது இந்த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி படி இந்த மாஸ்லோ லா படி எல்லாமே உடைஞ்சிரும் சார். நம்ம நம்ம மேடம் சொன்ன மாதிரி வேதங்கள் படிச்சாலும் சரி, குரான் படிச்சாலும் சரி, இல்ல இறைவனை நோக்கி ஓடினாலும் சரி, எல்லாமே நமக்குள்ள இருக்கு. நம்மளை தேடுறோம், எங்க இருக்கோன்னு தேடுறோம். அந்த தேடல் நிற்காம ஓடிக்கிட்டே இருக்கணும். அந்த நிற்காம ஓடிக்கிட்டு இருக்கிறதுக்காக நம்ம வாழ்க்கையை அழகாக்கிக்கிறதுக்காக மேலும் மேலும் நம்ம முற்படுறோம். ஏன்னா நம்ம மனிதர்களா பிறந்துட்டோம். அதத்தான் இந்த இறையன்போட 7ஆம் அறிவு புத்தகத்துல சொல்லியிருக்காங்க. அதனால நம்ம 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 உம் இப்ப ரீசெண்டா மம்முட்டி சாரோட பேட்டியில நடிகர் மம்முட்டி சாரோட பேட்டியில கேக்குறாங்க, சார் உங்க பேரு நிலைச்சிருக்கும்ல சார் இந்த உலகம் இருக்க வரைக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. அவர் சொல்றாரு, அது எப்படி சார், நம்ம நம்ம இந்த உலகம் இருக்கும், ஆனா நம்ம பேரு நிலைச்சிருக்குமாங்கிறது கிடையாது. நம்ம செஞ்சுட்டு போற செயலும் நம்ம தொடர்ந்து செய்யக்கூடிய விஷயங்களும் வேணா கொஞ்ச நாள் இருக்கும், ஆனா அது நிரந்தரம் அல்ல அப்படின்னு சொல்றாரு. இது இன்னைக்கு சார் எடுத்த பாடத்தோட ரேண்டம்னஸ் அதோட பொருந்தி போகுது அப்படின்னு என்னோட கருத்து சார். நன்றி மேடம் சார். வெரி குட் வெரி குட், பாராட்டுக்கள். ஒரு அருமையான பார்வை. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. பாய் பேசுறீங்களா, இருக்கீங்களா? இருக்கிறேன் சார். சாருடைய ப்ரோக்ராம் ஆரம்பத்துல இருந்து கேட்க முடியலையே, எபிசோட செஷனை ஃபுல்லா அட்டன் பண்ண முடியல. பின்னோட்டங்கள்லாம் களை கட்டிச்சு. இதை அதாவது கல்யாணம் பண்ண கேட்டாங்க, நீங்க என்ன எப்படி படிச்சீங்க, எப்படி எப்படி வந்தீங்க எப்படி வந்தீங்கன்றாங்க. சார் சமாளிக்க தான் செய்யறாரு. அதாவது நானும் சிவசாருக்கு நேற்று 100 நாற்காலிகளுக்கு அந்த கதையை நான் கேட்டேன். 2 பேருக்குமே சொல்றேன், நம்ம எந்த புத்தகங்களை படிக்கிறோமோ அந்த புத்தகங்கள் நம்மளுடைய நாற்காலிகளை தீர்மானிக்குதான். இப்ப நீங்க இவ்வளவு தூரம் படிச்சதுனாலதான் உங்களுடைய இலக்கிய பார்வையில எல்லாருமே கேட்கறாங்க, நீங்க பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி என்ன போல கெமிஸ்ட்ரி முடிச்சிருக்கீங்க, ஆனா சப்ஜெக்ட் வேற, வேலை பார்த்தது வேற, ஆனா இலக்கியத்துல இருக்கிறீங்க. ஆனா அருமையான இது. இப்ப ரேண்டம் சொன்னாலே ஆஸ்பத்திரியில போய் சுகர் பார்ப்பான், ரேண்டம் டெஸ்ட். அதுல கூடுதலா இருந்தா அதுக்கு ஒரு மாத்திரை, குறையா இருந்தா அது ஒரு மாத்திரை. ரேண்டம்ங்கிறது பிளெக்சிபிள் தான். பாசிட்டிவ் வாய்ப்பு இருக்கும், நெகட்டிவ் வாய்ப்பு இருக்கும். சமாளிச்சு போறதா இருக்குது நல்லது. 2வது ஒரு நன்றி செலுத்துவதை பத்தி சொன்னாங்க. மனிதனுக்கு நன்றி செலுத்தாதவன் இறைவனுக்கு நன்றி செலுத்தவில்லைங்கிறதா அர்த்தம். எதை செஞ்சாலும் நம்ம மனுஷனுக்கு நன்றி செலுத்துங்க. இப்ப நீங்க எல்லாருக்கும் இந்த நன்றி செலுத்துற மாதிரி நம்ம ஓட் ஆஃப் தேங்க்ஸ் எல்லாருக்கும் சொல்லணும். கல்யாண மேடத்துக்கு ஸ்பெஷலா சொல்லணும். இத கொண்டு வந்ததுனால எல்லாருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி. அதாவது பைபிள்ல அந்த வசனம் வரும், ஆடை இல்லாதவனுக்கு நீ ஆடை கொடு, சாப்பிட உணவு இல்லாதவனுக்கு நீ உணவு கொடு, வீடு இல்லாதவனுக்கு நீ வீடு கொடு, அது அனைத்தும் எனக்கு சேர்ந்ததாக அர்த்தம் அப்படின்றது அது வரும். இதான் உண்மை. அந்த பெரும்பாலும் எல்லாத்தையும் பேச மாட்டேன். சில நேரங்கள்ல சில விஷயங்கள் ஒத்து போகுதுன்றதுனால பேசுவேன். இதுதான் உண்மை. நம்ம யாருக்கு உதவி செய்யறோமோ, யாருக்கு இது பண்றோமோ, அது கடவுளுக்கு செஞ்ச மாதிரி நீ நினைச்சுக்கோ அப்படின்றதுதான் உண்மை. ஆனா நம்ம அதை விட்டுட்டு மத்ததெல்லாம் செய்வோம். அதுதான் உண்மைன்னு நம்புவோம். புரியுதுங்களா? ரேண்டம்னஸ் உண்மைன்னு நம்ம சொன்னா கூட நம்மள ஒரு சிலரால நம்மளால அதுல என்ன பாசிட்டிவ் இருக்கு, அதுல என்ன, அதுதான் நிதர்சனம் சொல்லியாச்சு. அந்த நிதர்சனத்தை நாம அதுலயும் ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் எடுத்துக்கு பார்த்தோம்னா அப்ப எதையுமே மாத்திக்க முடியாது. நம்ம அப்படி பார்க்க வேண்டாம், மாத்திக்கணும் அப்படின்றதுக்கு தான் நம்ம சொல்றோம். மகிழ்ச்சி. அருமையான உரை சார். ஒரு நல்ல உரை மட்டும் இல்லாத ஒரு நல்ல கலந்துரையாடலும் கூட.
நிறைய கலந்துரையாடி இருக்கோம். இது இது நம்ம விட்டோம்னா நிறைய போயிட்டே இருக்கும். நான் கம்முன்னு இருந்திருந்தேன் இன்னும் கொஞ்சம் போயிட்டு தான் இருந்திருக்கோம். நேரம் ஆயிடுச்சு, 9:12 ஆயிடுச்சு. நேரத்துக்கு முடிக்கலாமே, அட்லீஸ்ட் இது கூட முடிக்கலாம் அப்புறம் தான் நான் குறுக்கிட்டேன். மகிழ்ச்சி, நன்றி. ஒரு அருமையான நிகழ்ச்சி. நாளை சந்திப்போம் எல்லாரும்.